எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஆண்டோர்கள் உள்ளிட்ட அவையை தேஜஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக மீண்டும் வணங்கி மகிழ்கிறோம். கார்த்திகை திங்கள் சனிக்கிழமை மாலை நாம் அனைவரும் கூடியிருக்கும் ஒரு சந்தோஷமான வேளை. தமிழகத்தில் உள்ள தலை சிறந்த ஊர்கள் பற்றி சிறப்பு சொற்பொழிவு இனிமையான இரண்டாவது நிகழ்ச்சி. மதுரை, திருமங்கலம் வரலாற்றில் இடம்பெற்ற பெயர்கள், வளமான ஊர்கள், அறியப்படாத அரிய செய்திகளை அள்ளித்தரப்போகும் இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். எண்ணங்கள் வண்ணங்களானது, அன்பின் இதழே அழைப்பிதழானது. உங்களை தேடி வந்தது, ஆவலுடன் நீங்கள் வந்தது. அது அச்சின் வார்ப்பு. வரவேற்புரை என்பது அசலின் தீர்ப்பு. வரவேற்புரை ஆற்ற வருபவர் சிரித்த முகம் கொண்ட சிந்தனாவாதி, புகழ்பெற்ற எழுத்தாளர் சிட்டி அவர்களின் புதல்வன், அன்பின் முதல்வர் திரு சிட்டி வேணுகோபால் அவர்களை வாருங்கள் சிறப்பான வரவேற்புரையை தாருங்கள். தேஜஸ் ஃபவுண்டேஷனின் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த 2 விஷயங்களை நடத்துவதற்கு சம்மதித்த கீழாம்பூர் அவர்களுக்கு முதற்கண்ணின் நன்றியை தெரிவித்துக் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று திருமங்கலம் தியாகி புலியையர் அவர்களுடைய திருவுருவப் படத்தையும் திருமங்கலம் சுப்பையர் திருமங்கல படத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதனை ஆர்யா சுரேஷ் அவர்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம். என்னுடைய சகோதரருடைய நினைவு நாள் என்று. அவர் பேர் விஸ்வேஸ்வரன். அவர் நிறைய புக்ஸு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இப்போ இல்லை, அவரோட நினைவு நாளையும் சேர்த்து அவர் கேட்டுக்கொண்டதற்கிடங்க தேஜஸ் ஃபவுண்டேஷன் கீழாம்பூர் ஒப்புக்கொண்டதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவரை பற்றி 2-3 வார்த்தைகள் பேசுவதற்கு எனது தம்பி ஸ்ரீதர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதால் என்னுடைய நன்றியை ராஜன் அவர்களுக்கும் கீழாம்பூருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை பற்றி கீழாம்பூர் பேசப் போகிறார். கூடவே திருமங்கலத்தையும் சேர்த்து கொள்ளப் போகிறார். மதுரையை பேசிவிட்டு அடுத்த ஊர்களை பேசுங்கள் என்று நான் தான் அவரை வற்புறுத்தினேன். அதற்கு ஏற்ப இன்றைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கீழாம்பூர் எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சந்திரமோகன் அவர்கள் இணைப்புரை வழங்குகிறார்கள். நாக சொக்கலிங்கம் அவர்கள் நன்றி உரை, வித்தியாசமான முறையில் நன்றி உரை சொல்ல கூடியவர் நாக சொக்கலிங்கம் அவர்கள். இன்றைய தலைவர் நீதிபதி புகழேந்தி அவர்களுக்கும் எனது வணக்கமும் எனது நன்றியும் உண்டாக்குது. இருகரம் குப்பி வரவேற்று உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். திரு பார்த்தசாரதி அவர்கள் மதுரை மொழிய பாட்டை வந்து சொல்லிக் கொடுத்திருக்க அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிட்டி வேணுகோபால் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அறிவுமுகங்கள் அலங்கரிக்கும் இந்த அவையில் விழா பற்றிய அறிமுகம் என்பது அவசியமானதுதான். நடக்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் காரணம் காரியம் உண்டு. அதை ஒரு மூத்த பத்திரிகையாளர் உரையா நிகழ்த்தினால் விழாவிற்கு சிறப்பு உண்டு. அறிமுக உரையாற்ற வருபவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். தேஜஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக தமிழகத்தின் சிறந்த ஊர்கள் பற்றிய சொற்பொழிவு நிகழ உள்ளது. இதில் வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை, திருமங்கலம் பற்றிய சிறப்பை மதிப்புக்குரிய பத்திரிகையாளரும் கலைவுகள் ஆசிரியரான திரு கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியம் ஆற்ற உள்ளார். அதற்கு முன் எனது சகோதரரும் மணிக்கோடி எழுத்தாளர் அமரர் சிட்டி அவர்களின் மூத்த புதல்வர் அமரர் விஸ்வேஸ்வரன் பற்றி இன்று அவரது நினைவு நாளான இன்று அவரை பற்றி சில தகவல்கள் சொல்ல விரும்புகிறேன். விஸ்வேஸ்வரன் வந்து சாதாரண என்னுடைய பிரதர்னு சொல்ல முடியாது. மிகச்சிறந்த அறிவாளி, ஒரு மிகச்சிறந்த ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் புலமை மிக்கவர். ஏராளமான மொழிகளை புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அவரும் நானும் சேர்ந்தால் சிட்டியை சொல்வார், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா அவ்வளவுதான், நிம்மதி டிஃபன் சாப்பாடுக்கு 5-6 தடவை கூப்பிடணும் அப்படிம்பாங்க. அதனால நானும் அவர் பேசுறப்ப ஒரு சின்ன குண்டூசியிலேருந்து டைனோசார் வரைக்கும் ஏராளமான விஷயங்கள் பேசுவோம். அதுலேயும் முக்கியமா வந்து ஹாலிவுட் சினிமா பற்றி நிறைய பேசுவோம். இந்த நினைவு நாளில் வந்து அவர் கூட இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டுமின்றி நான் பல தகவல்களை அவ்வப்போது துணுக்கு மகள் எழுதுவேன். இதை கூட நீ பத்திரிகைகளில் எழுதலாம் என்று சொல்வார்.
அவ்வப்போது இப்போது நான் பல பத்திரிகைகளில் சில கட்டுரைகள் எழுதி வருகிறேன். இதையெல்லாம் பார்க்கும்போது அவரினுடன் இல்லையே என்பது அவருடைய நினைவு என்னை மிகவும் வாட்டுகிறது. இந்த பெரிய விழாவில் ஒரு சிறிய உரையாற்ற என்னை அனுமதித்ததற்கு தேஜஸ் பவுண்டேஷனுக்கும் எனது சகோதரர் வேணுகோபாலுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்து வரும் ஒரு முக்கியமான நிகழ்வு, நமது பாரத தேசத்தின் விடுதலைக்காக எத்தனையோ பேர் தன் இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூறுவது என்பது நமது கடமை. இன்றைய தினம் மதுரை திருமங்கலம் என்பதால் இரு பெரும் தியாகிகள், திருமங்கலம் புலி ஐயர், திருமங்கலம் சுப்பையா ஐயர், இரு தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு நம்முடைய ஆர்யா சுரேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். எடுக்கும் போட்டோ அவர் போடுறது வேணும் சார், வேணும். மாண்புமிகு நீதியரசர் திரு புகழேந்தி அவர்களை வாருங்கள், தரமான தலைமை உரை வைத்தார்கள். பச்சை மயில் மேல் பவனி ஒரு வேலவா, இச்சை தமிழ் மீது வைத்தேன் நான், மெச்சிடும் கொச்சையிலா நல் வளமான சொற்குரலை பிச்சையனை இட்டுப்பேன். இந்த அருமையான தேஜஸ் ஃபவுண்டேஷன் விழாவில் உரையாற்றிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும், சுதந்திர தியாகிகளுடைய படத்தை திறந்து வைத்த ஆர்யா சுரேஷ் அவர்களுக்கும், இன்று எல்லா வகையிலும் சிறப்பு செய்ய இருக்கின்ற எனது அருமை நண்பர் கீழாம்பூர் சங்கரசுமணி அவர்களுக்கும், வரவேற்புடன் நல்கிய திரு சந்திரன் அவர்களுக்கும், மறைந்திருந்து பல உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற தி பீட்ராஜர் அவர்களுக்கும், இங்கே இவ்வளவு அருமையாக கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய விழாவில் திரு சங்கரசுவாமி அவர்கள் மதுரையை பற்றி, மதுரை திருமணத்தை பற்றி உரையாற்றிருக்கின்றார். அவர் ஒரு மேதை என்று சொன்னால் மிகையாகாது. எழுத்திலும் சரி, பேச்சிலும் சரி, அன்பிலும் ஆதரவிலும் இனிய நண்பர். அவருடைய சொற்கேட்பது என்பது ஒரு இனிப்பு, இனிப்பகத்தை சிரிப்பது போன்றிருக்கும். அது கூட சிலருக்கு இனிப்பு என்றால் நோய் என்று சொல்வார்கள். அதனால் பூந்தோட்டத்தில் சிலர் போட்டிருக்கும். அவருடைய சொல்லாற்றல் எவ்வளவு சிறப்பாக என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, பலமுறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவரை மதுரையை பற்றி கூறினால், மதுரை மறுக்குழுந்து, மதுரை மல்லிகை போன்ற வாசனை மிக்க உரைகள் வாசன்றார். அதாவது செந்தமிழ் நாளின் போதிலே இன்று தேன் வந்து பாயுது காதல் என்று எப்படி காதலை தேன் பாயும்பாங்க. அதுபோன்று வாசம் என்பது உணர்கின்ற மனத்தை கொடுத்துக்கிறது. அவருடைய உரையை பலமுறை கேட்டிருக்கிறோம்.
சிறப்பான உரை, 27 நதிகளை பற்றி மிகவும் அருமையாக உரையாற்றியுள்ளார். அந்த நதிகளை பற்றி ஒரு சில கூட்டங்களில் வந்திருக்கிறேன். நதிகளை பற்றி மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார். இப்பொழுது அவர் நகர பயிற்சி கையில் எடுத்துள்ளார். நகரங்களில் இப்ப மதுரை எடுத்திருக்கிறார். நாம் மதுரையை தலைமையிடாக கொண்ட உத்தமபாளையத்தில் 3 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன். ஓரளவு மதுரை பற்றி தெரியும் என்றாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான விழா. இங்கே தியாகி சுப்பையர், தியாகி புலி ஆகிய ஐயர் இருவருக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இங்கு சிறப்பு செய்யப்பட்டது. சுதந்திர போராட்டம் என்பது 1857 மறந்துவிட முடியாது. சிப்பாய் கழகத்தை இந்த சுதந்திரக்கு அடிப்படை வித்திட்டவர் மங்கள் பாண்டே என்பவர். இந்த மங்கள் பாண்டே என்பவர் ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கொண்டுவிட்டார். என்ன காரணம் என்றால், அங்கிருந்து தோட்டாக்களுக்கு ஒருவித மசை போன்ற ஒரு பொருள் கொடுத்திருக்கிறார், ரவை. அந்த ரவையில் மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் இருந்திருக்கிறது. அது இந்து மதத்தையும் முஸ்லிம் மதத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு மதமும் தேசிய உணர்வும் ஏற்பட அவர் அந்த தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். 8/4/1887 அன்று அவரை தூக்கிவிட்டார். முதல் பலி அவர்தான். அதன் பிறகு பல பேர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரத்துக்காக பாடுபட்டுள்ளார்கள். அப்படி சுதந்திரம் சொல்லிக்கொண்டே போனால் அதிக நேரம் நாட்டு கொண்டு ஆகிவிடும். அவர் எழுத்தில் அதாவது செய்திகளின் சங்கமம், ஒரு சுரங்கம். அவருடைய கட்டுரையை படித்தோம்னா குறைந்தது 20-30 செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். செய்திகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா உலக அளவில் பறந்துவிட்ட இடங்களில் அவர் செய்திகளை சேகரிப்பார். அந்த முறையில் அவர் செய்திகளை சேகரிப்பது மட்டுமே சொல்லுகின்ற முறை இருக்கிறதே, அது எல்லோருக்கும் ஈர்த்துக்கொண்ட முறை. அந்த அவருடைய வாசகங்கள் கேட்பவருக்கு பிணிக்கக்கூடிய வாசகங்கள். அருமையான தமிழ், சிறந்த தமிழ் எழுத்தாளர், ஆன்மீகமும் தெய்வம் கலந்தவர். அவருடைய அதாவது கலைமகள் எடுத்தமையானால் கலைமகளில் தெய்வமும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், தேசப்பட்டு இருக்கும், இலக்கியம் இருக்கும். இது மாதிரி பல வகையாக கலந்திருக்கிறது. அத்தனை திறமைகளும் உள்ளது. இந்த கலைமகளை சிறந்த முறையில் நடத்துவதற்கு கீவாஜா, அதற்கு முதல்ல உவேசா அவர்களை அடுத்து உவேசா கிவாஜா அந்த வரிசையில 3வது வந்திருக்கிறார். அதாவது ஒரு இதழ் நடத்த வேண்டும் என்பது முக்கியமல்ல, அந்த முதலிய இதழை சிறந்த முறையில் நடத்துவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்கம் அவர் இருந்திருக்கிறது. அவரை தேடி பிடிக்கும் நமது கரிகால் ஜோனை அரியணைக்கு தேடியது போன்று பீட்டி ராஜன் அவர்கள் தேடி பிடித்திருக்கிறார். அவர் தேடி பிடித்து, அதாவது எடுத்த சாதாரண ஆள் அல்ல. கீழாம்பூர் சங்கரம் அவர் மதுரையை பற்றி சொல்கின்றார். அந்த கீழாம்பூர் என்பது இவரால் அந்த ஊருக்கு பெருமை கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அரிய செயல்களை செய்த இவரை நான் பாராட்டுவது என்பதை விட நீங்கள் எல்லாம் பாராட்ட போகிறீர்கள். அவருடைய உரையை கேட்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். நீண்ட நேரம் நடத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அவருடைய உரையை கேட்டு மனதில் பயித்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இன்றைய இனிமையான நிகழ்வின் இன்றியமையா நேரம். பாரத தேசத்தின் புகழ்பெற்ற நதிகளோடு நம்மை நடக்க வைத்தவர் இன்று ஊர் பெருமைகளை உறக்கச் சொல்லி நம்மை வியக்க வைக்கிறார். மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோயில் நினைவுக்கு வரும் பக்தர்களுக்கு, ஜிகிர்தண்டாவும் பருத்தி பாலம் நினைவுக்கு வரும் போஜன பிரியர்களுக்கு, திருமங்கலம் என்றால் ஃபார்மரா ஞாபகத்திற்கு வரும். இவ்வளவுதானா மதுரையும் திருமங்கலமும்? இன்னும் சிறப்புகள் ஆயிரம் உண்டு. இதை ஆராய்ந்து அதனுள் ஆழமாய் புகுந்து நமக்கு அழகான உரையை அளிக்க வருகிறார் கலைமகள் ஆசிரியர் திரு கீழாம்பூர் அவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கிட்டத்தட்ட 35-40 புத்தகங்கள் மதுரைக்காக நான் படித்தேன். ஆனால் இங்கே எது ரொம்ப சுவையாக இருக்குமோ
கேட்பவர்களுக்கு எது ரொம்ப ஒரு உற்சாகத்தை எது கொடுக்குமோ மதுரையை பற்றி நிறைய பேசலாம். இப்போ நீங்கள் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சார் நீங்கள் இதை சொல்லலையே அதை சொல்லலையேன்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. ஏன்னா மதுரை என்பது ஒரு பெரிய சமுத்திரம், மகா சமுத்திரம், 7 கடல் இருந்த ஒரு ஊர். அதை பற்றியும் பின்னாடி நான் சொல்கிறேன். ஆகவே அந்த மதுரையை பற்றி பேசுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீதிபதி புகழேந்தி அவர்களை நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஏன்னா அவர் எங்களுக்கு மிகவும் வேண்டியவர். எங்கள் கலைமகள் இதழ் அது கோர்ட்டில் போய் டிக்ளரேஷன் நடத்தும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் சில சிக்கல்கள் இருந்தன எங்களுக்கு. அதை மாறும் பொழுது அந்த சிக்கல்களை எல்லாம் சிக்கெடுத்து கொடுத்தவர் அவர் தான். அவருடைய வழக்குகள் எல்லாமே எனக்கு தெரிந்த வரையில் எந்த ஒரு வழக்கையும் 15 நாட்களுக்கு மேலாக அவர் ஒத்தி போட்டதில்லை. வாய்தா நாளைக்கு வாருங்க, நாளை கழிச்சு வாருங்கன்னு அவர் சொன்னதில்லை. ஒரு நல்ல இலக்கிய கர்த்தா. சென்னையில மிக அதிக அளவில் வெள்ளத்தால் நாம் பாதிக்கப்பட்ட போது அதையெல்லாம் வைத்து மரபு கவிதையாக வெள்ளத்தாண்டவம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதியவர். அந்த நூலுக்காக பல பரிசுகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திரு புகழேந்தி அவர்களுக்கு திரு ராஜன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். எப்போதும் ராஜன் வரமாட்டார் முன்ன, ஆனால் புகழேந்தி என்பதனால் திரு ராஜன் அவர்கள் திரு புகழேந்தி அவர்களுக்கு மரியாதை செய்வார். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முக்கிய காரணக்கர்த்தா, ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே நினைச்சேன். நான் கீழாம்பூரை பற்றி பேசி முடித்ததற்கு பிறகு இல்லை உடனே நடத்த வேண்டும் என்று சொன்னவர் சிட்டி அவர்களுடைய மகன் வேணுகோபாலன் அவர்கள். வேணுகோபாலன் சார் வாங்க. உங்களுக்கு திரு சந்திரமோகன் அவர்கள் வேணுகோபால் அவருடைய சகோதரர் திரு ஸ்ரீதர், மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீதர் அவர்கள். அவர் தினமணி பத்திரிகையில மதுரையிலையும் வேலூர்லையும் அவர்கள் வேலை செய்தவர்கள். பத்திரிகையில் இருக்கும் பொழுது அவர் பல பேரை பார்த்திருக்கிறார். அதுல பார்த்ததுல ஒருத்தர் புலியையர், அவருடைய சொந்தக்காரர். புலியையர் நேரடியாக தினமணி அலுவலகத்திற்கே புலியையர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரோட நேர பார்த்தவர் இவரும் பார்த்திருக்கிறார், வேணு கோபாலன் அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது ஸ்ரீதர் அவர்களுக்கு திரு நம்பி நாராயணன் அவர்கள் இந்த சால்வையை அணிவிப்பார்கள். இந்த 2 படத்தையுமே ரொம்ப கர்மசிரத்தையோடு, ஒருத்தர் திருமங்கலம் சுப்பியாயர், அவங்க 2 பேரையும் பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நேரம் மதுரைக்கு போயிடுறேன். இந்த 2 படத்தையுமே மிக அற்புதமாக, இதை கருப்பு வெள்ளையில் இருந்த படங்கள், அந்த காலத்தில் அப்படிதான் இருக்கும். அதை கலர்ல பண்ணி ரொம்ப பிரமாதமாக எடுத்துக்கொண்டு வந்தவர் ஆர்யா சுரேஷ் அவர்கள். அவர்கிட்ட எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த காரியத்தை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும், ரொம்ப அழகாக பண்ணணும் என்று நினைக்கக்கூடியவர் திரு ஆர்யா சுரேஷ் அவர்கள். ஏற்கனவே அவங்களுடைய ஆர்யா ஃபவுண்டேஷன் மூலமாக ஆர்யாவை பற்றி ஒரு சிறப்பு சொற்பொழிவுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவை எல்லாத்தையுமே ஒரு சம்பந்தத்தோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆகவே ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்த சம்பந்தம் இருக்கக்கூடிய திரு சம்பத் அவர்களை அழைத்து அவருக்கு கௌரவம் பண்ணுமாறு அன்புடன் கேட்கிறேன். நான் பாரதியை நாம் தினசரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மகாகவி பாரதி அவர்களுடைய உறவினர், செல்லம்மா பாரதி அவர்களுடைய உறவினர், செல்லம்மா பாரதியினுடைய சகோதரருடைய மகன் சுந்தர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.
சுந்தர் அவர்கள் சந்திரமோகனை கௌரவிப்பார். நம்ம மதுரையை பற்றி நினைக்கும் பொழுது மதுரையில ஓடக்கூடிய நதி இது. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக இருக்கும். மதுரையில ஓடக்கூடிய நதி எது என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நமக்கு எல்லாருக்கும் வைகை தான் தோணும். ஆனால் எனக்கு வைகை தோணது. மதுரை என்று தெரிந்தவுடன் நம்முடைய ஞாபகத்திற்கு வர வேண்டிய நதி கிருதுமால் நதி என்கின்ற நதி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். மதுரையில வைகை ஓடுகிறது என்பது உண்மை. ஆனால் மதுரையை வளப்படுத்திய நதி எது என்று கேட்டால் கிருதுமால் நதி என்கின்ற நதி தான். அந்த நதியில தான் பாண்டியன் குளித்து தினசரி சந்தியாவந்தனத்தை எல்லாம் பண்ணிவிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த கோவில் இருக்கக்கூடிய சொக்கநாதனையும் மீனாட்சி அம்மையும் வழிபட்டு விட்டுத்தான் தினசரி காரியத்தை அவன் செய்வான். அதோடு மட்டுமல்ல, அந்த நதியில் தான் மீனை அவன் பார்க்கிறான். பாண்டியன் அந்த நதியிலே ஓடக்கூடிய மீன்களை எல்லாம் அவன் பார்க்கிறான். அதன் காரணமாகத்தான் பாண்டியர்களுக்கு மீன் சின்னம் ஒன்று கிடைத்ததும் இந்த நதியின் காரணமாகத்தான் கிடைத்தது. ஆனால் இந்த நதி இன்னைக்கு எப்படி சென்னையில கோபம் இருக்கிறதோ அது போன்று மதுரையில் இருக்கிறது. இந்த நதி இன்னைக்கு போய் தேடி மதுரையில போய் நீங்க தேடி பார்த்தீர்களே, ஆனால் ஏன் நமக்கு அந்த நதியை பற்றி தெரியவில்லை என்று கேட்டால் வைகைதான் மனசுக்கு ஞாபகம் வருகிறது என்று கேட்டால், இன்னைக்கு அந்த நதியை போய் பார்த்தோம்னா, ஏன்னா அது முதுகுளத்தூர் முடிய ராமநாதபுரம் முடிய ஓடின ஒரு நதி. இந்த கிருதுமால் நதியை பத்தி இன்னைக்கு பேசினோம் என்று சொன்னால் அது அப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, மதுரையில இருக்கு. மதுரைக்காரர்கள் இங்கே யாராவது வந்திருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் உங்க ஊருக்கு உள்ள முதல் நதி எது என்று கேட்டால் கிருதுமால் நதி தான் மதுரையினுடைய நதி. திரா சௌந்தரராஜன் அவர்கள் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்னிடத்துல கேட்டுக்கொண்டார். அவர் தான் முதல்ல எங்கிட்ட நான் அவர் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த நதியை அது ஃபேஸ்புக்ல கொஞ்சம் எழுதினார் சார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு பெரிய கட்டுரையா இது எழுதுனேன் சார், எனக்கு அதை பற்றி ஆசை இருக்கு, நான் மதுரைக்கு போகும்பொழுதெல்லாம் பார்ப்பேன். ஆனா அந்த நதி நாம தேடித்தான், காஞ்சிபுரத்துல ஒரு நதி இருக்கு, வேக நதின்னு பேர், அந்த நதிக்கு பேர். நீங்க அந்த நதி நீங்க தேடத்தான் வேணும். அப்படி ஒரு நதியே இல்லை. அங்க போய் பார்த்தேன்னா அந்த நதியே கிடையாது. நானும் கிளக்கரை விசாரம் ஜெயேந்திர சுவாமிகளை பேட்டி எடுக்க போன பொழுது சாமிகள்கிட்ட நான் சொன்னேன். அவர் உடனே சிரிச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த நதியினுடைய லட்சணம் என்ன என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு சில ஊர்களில் சில நதிகள் காணாமல் போய்விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நதி இந்த நதி. அதனால மதுரைக்கு போனீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்களாம் பார்க்கறதுக்கு அந்த நதி எங்க இருக்குன்றதை போய் பார்த்துட்டு வரங்க. மதுரைக்கு போகக்கூடியவர்கள் நம்ம வைகை நதி பத்தி பேசுறோம். அந்த நதியை அது எந்த லட்சணத்துல இருக்கு என்று நம்ம பார்க்கணும். அது அரசாங்கம் அதற்கான சில திட்டங்களை எல்லாம் வகுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் மதுரையை பத்தி ஆமா 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 கொஞ்சம் ஓடுறது பரவாயில்ல, ஒருத்தருக்காக தெரிஞ்சிருக்கேன். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நல்ல பரவாயில்ல, எனக்கு ஏதோ கதை விடுறேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. ரொம்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் எல்லா இடத்தையும் நான் பார்ப்பேன். அதாவது மதுரை மணியருடைய பாட்டு இங்க போடப்பட்டது ஆரம்பத்துல. மதுரை மணியருக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. ஆனா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் மதுரை மணியர் பாட்டை போடணும்ட்டு. எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அந்த பாரதியாருடைய பாட்டு, ஆனா எத்தனை பேர் ரசிப்பார்கள் அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. சில பேர்கள் நீங்கள் அது மதுரை மணியரை கேள்விப்பட்டிருந்தா நம்ம அந்த சங்கீதத்தினுடைய மிக உயர்ந்த விஷயம் என்னங்கிறது தெரியும். ஆனா பத்திரிகையில இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மதுரையில வாழ்ந்தவர்களுக்கு, சில காலம் மதுரையில வாழ்ந்தவர்களுக்கு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மதுரை மணியரை பத்தி, மதுரை கம்யூனிட்டி கச்சேரி பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க. அதனாலதான் கிரிஜா ராகவன் அந்த பாட்டு போடும்பொழுது அவங்க அந்த வாயை முணுமுணுத்தாங்க. அவங்க அதை நான் கவனிச்சதுனால நான் சொல்றேன், அவங்களுடைய அந்த இது தெரிஞ்சுது. ஏன்னா மதுரை மணியருடைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்த ஒரு காரணத்தினால அந்த பாடலோடு அவங்களுடைய டிராவல் கொஞ்ச நேரத்துக்கு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. இன்னொரு விஷயம் மதுரை பத்தி சொல்லணும்னா, மதுரையினுடைய காவல் தெய்வம் மதுரை வீரன். நம்ம மதுரையை பத்தி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படிக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீனாட்சி அம்மன் கோவிலை பத்தி தெரியும், மதுரை மல்லிகை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும், அயல் நாடுகளுக்கு மதுரை மல்லி ஏற்றுமதி ஆகிறதுன்னு தெரியும், ஆர்வி மில்ஸ் அங்க இருந்தது அப்படிங்கிறது தெரியும்,
திருமங்கலத்துல அதனுடைய பிரான்ச் வந்து அவங்க செட்டியார்ல இருந்தெல்லாம் மதுரையுடைய அந்த மில்லை அந்த பக்கம் கொண்டு போனாங்க என்பது தெரியும். இதெல்லாம் நம்ம நிறைய படித்திருப்போம். நான் வந்து இந்த மதுரையை பத்தி அது எழுதும்பொழுது எழுதலாம் அதெல்லாத்தையும். ஆனா இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணில் படாத சில செய்திகளை சொன்னால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குமே என்பதனால் தான் சில விஷயங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த மதுரை வீரன் அப்படிங்கக்கூடியவன் மதுரையை காவல் காக்கக்கூடிய ஒரு தெய்வம். இவருக்கு வந்து 2 மனைவிகள், வெள்ளையம்மாள்னு ஒருத்தி, இன்னொன்று வந்து பொன்னின்னு ஒருத்தி. இது ஒரு சினிமாவாக கூட வந்தது. மதுரை வீரன் வந்து ஒரு திரைப்படமாக கூட மதுரை வீரன் வந்தது. அந்த காலத்துக்காரர்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கிழக்கு வாசல் பக்கத்துல இந்த மதுரை வீரனுக்கு வந்து ஒரு சன்னதி இருக்கு. இப்போ நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை கோவிலை நீங்க தரிசனம் பண்ணிட்டு கிழக்கு வாசல் பக்கத்துல வந்தீங்கன்னா கிழக்கு வாசலுடைய அருகில வந்து நீங்க பார்க்கும்பொழுது இந்த அம்மனை பார்க்கக்கூடிய, இந்த மதுரை வீரனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த மதுரை வீரனை பற்றி நிறைய நாடகங்களும் மதுரையில நடந்திருக்கிறது. மதுரை வீரனை பற்றி பலவிதமான இசை பாடல்களும் அந்த காலத்துல இந்த காவல் தெய்வத்தை பற்றி வந்திருக்கிறது. அவன் வந்து மதுரையை எப்படி காப்பாற்றினான், வெள்ளம் வந்த காலத்துல எப்படி காப்பாற்றினான், பஞ்சம் வந்த காலத்துல அவன் எப்படி காப்பாற்றினான், அவனை வந்து எப்படி தெய்வமாக மக்கள் வழிபட்டார்கள். ஏன்னா ஒருத்தன் ஒரு ராஜா ரொம்ப பெரிய அளவுல வந்து மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் போற்றி அவர்களுக்கு நடுகற்கள் வைத்து அவர்களை எல்லாம் வணங்குவது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதன் பிரகாரம் தான் இந்த மதுரை வீரனுடைய கதையானது பெரிய அளவிலே மதுரையிலே பேசப்பட்டது. இந்த மதுரைக்கு நான்மாடக்குடல், திரு ஆலவாய், கூடல், மல்லிகை நகர், தென் மதுராபுரி, பூலோக கைலாசம், கடம்பவனம். ஏன்னா மதுரை முழுசுமே கடம்பவனமாக இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய புராண கதை இருக்கிறது. மலை நகரம், இந்த மலையெல்லாம் இருப்பதனால அதுக்கு வந்து மலை நகரம் என்று அதுக்கு பெயர்கள் இருந்தன. இதுல புராணங்கள் நீங்க பிரகாரம் நீங்க பார்த்தீர்களேயானால் வால்மீகி அவருடைய ராமாயணத்துல இந்த மதுரை வந்து அதை பற்றி குறிப்பிடுகிறார். மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் கிடைக்கக்கூடிய முத்தினுடைய மிகப்பெரிய வீச்சு எப்படி இருந்தது என்பதை ராமாயணத்துல சொல்கிறார். அதே மாதிரி பாரதத்துல அர்ஜுனர் வந்து பாண்டிய தேசத்தினுடைய ஒரு மன்னருடைய மகனை திருமணம் செய்து கொண்டதாக ஒரு கதை இருக்கிறது. இலங்கையில வந்து வழங்கக்கூடிய ஒரு பெரிய புராணம் எது என்று கேட்டால் மகாவம்சம் என்பது இலங்கையை வழங்கக்கூடிய ஒரு பெரிய புராணம். அது புத்த சன்னியாசிகள் எல்லாம் அதை பற்றி ரொம்ப பெருசாக அவர்கள் பேசுவார்கள். அந்த மன்னர்கள்ல ஒருவன், இலங்கை மன்னர்கள்ல ஒருவன், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மன்னர்களில் ஒருவன் விஜயன் என்பது பெயர். அவன் மதுரையிலே ஆண்டு கொண்டிருந்த பாண்டிய தேசத்தினுடைய ராணியை அவன் கைப்பிடித்ததாக ஒரு செய்தியை மகாவம்சம் சொல்கிறது. நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இலக்கியத்துல அல்லது புத்தகங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் அவர் பொருளாதார ரீதியாக பல விஷயங்களை சொன்னாலும் ஒரு நகர அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் விவரிக்கிறார். அதுல இந்த மதுரை வருகிறது. அது நம்ம மதுரையை பற்றி நினைக்கும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி நம்ம வருவோம் பின்னாடி. ஆனால் அந்த நகர அமைப்பை பற்றி அர்த்த சாஸ்திரம் பேசுகிறது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு நகரமாக இருக்கும் என்பதை யோசனை செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்ட செய்தி தான். எங்கிட்ட உடனே கேட்டால் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று கேட்கிறார்கள். ஆனால் நான் கேள்விப்பட்ட செய்தி, நெல்லை கண்ணன் என்று ஒரு அரசியல்வாதி இருந்தார். அவர் இடத்திலே சொன்ன ஒரு செய்தி, தமிழக அரசுல காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய நெய்வேலி திட்டமானது பெரிய அளவிலே உதயமாகிறது. ஆகவே நெய்வேலி நகரை உருவாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இந்த பிளான் போடுவதற்கு விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் சி சுப்பிரமணியம் அவர்களும், சி சுப்பிரமணியம் ராஜாஜியினுடைய சிஷ்யர், ஆர் வெங்கட்ராமன் காமராஜ் அவருடைய சிஷ்யர், இவங்க 2 பேரும் ஒரு பிளானை 2 பேரும் தயார் பண்ணி காமராஜ்கிட்ட கொண்டு போய் பேசுறாங்க. இப்போ சிஎஸ் சொல்றார், இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஒரு நகர அமைப்பதற்கு சில சட்டத்திட்டங்கள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு.
நம்ம அது மாதிரி இல்லாம அமைக்கும் பொழுதே சரியாக வீதிகளை எல்லாம் சமைத்தோம் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். எனவே ஒரு 4 எம்எல்ஏ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், ஒரே ஒரு எம்எல்ஏ எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், பிறகு 2 வெளியில இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள், இவங்களை எல்லாம் மேலை நாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்கு எப்படி நகர்ப்புற வீதிகள் எல்லாம் இருக்கிறது என்று பார்த்து வந்தால் மிக நன்றாக இருக்கும். அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். காமராஜ் இதை பார்க்கிறார். கொண்டு வருவது சிஎஸ், இன்னொன்று ஆர் வெங்கட்ராமன். பார்த்துட்டு அவர் எப்போதுமே உடனே டிசிஷன் எடுக்கக்கூடிய அவர் ஒரு படிக்காத மேதை. ஏன்னா தமிழகத்தினுடைய சரித்திரமும் தமிழகத்தினுடைய பூகோளமும் மிக அழகாக தெரிந்த ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் பெருந்தலைவர் காமராஜ். தமிழ்நாட்டினுடைய பூகோளமும் அவருக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டினுடைய சரித்திரமும் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் உடனே சொல்கிறார், அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவழித்து வெளிநாடுகளுக்கு போவதை விட நம்ம பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு நம்ம எம்எல்ஏக்களை அனுப்புங்கள். மதுரையினுடைய நகர வீதிகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது ஒன்றே போதுவானது. நாம் அதை வைத்துக் கொண்டு நாம் நெய்வேலியை சரி செய்து விடலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆகவே ஒரு மதுரை என்பது ஒரு நகர நிர்மாணத்தில் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு படிக்காத மேதை அறிந்திருந்தார். அதை பற்றி நிறைய பேர் பிரிட்டிஷ்காரங்க எழுதும் பொழுது, புத்தகத்தில் எழுதும் பொழுது அதனுடைய தெரு வீதிகள் எல்லாம் எப்படி இருந்தன, அந்த தெரு வீதிகளுக்கெல்லாம் எப்படி பெயர் கொடுத்தார்கள், தமிழ் மாசங்கள் பெயர்களெல்லாம் எப்படி அவர்கள் செய்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் எழுதுகிறார்கள். அவங்க எழுதி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், போய் அங்கே போய் நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை, நம்ம இங்க இருக்கக்கூடிய நகரத்தை பார்த்தாலே செய்தலாம் என்று சொன்னார் என்று சொன்னால் அது மதுரை அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் பக்கத்தூர்காரர், விருதுநகர்காரர், அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மதுரையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று என் நெல்லைக்கண்ணன் ஒரு முறை என்னிடத்துல பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள். ஸோ அதை என்கிட்ட அதுக்கான, ஏன்னா அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது பத்திரிகையில வந்திருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் தெரியாத ஒரு விஷயத்த நான் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. அவர்கள் சொன்ன விஷயம் அது. ஆனால் காமராஜ் அதற்குள்ள தகுதியுடைய ஒரு மனிதர். நிச்சயமாக அவர் சொல்லறதுக்கான, நான் ஏன் இதை நம்புகிறேன் என்று சொன்னால், காமராஜ் அவர்களுக்கு, என்னை பொறுத்தவரையில் காமராஜ் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய பூகோளமும் தெரியும், தமிழகத்தினுடைய சரித்திரமும் தெரியும் என்பதனால் இதை சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக எதிர்க்கிறது என்று சொன்னால் மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் இருக்கிறது. இந்த மதுரை காஞ்சியில மதுரையினுடைய நிர்மாணத்தை பற்றி பேசுகிறது. சங்க காலத்து நூல் அது. மதுரையினுடைய இயற்கை அமைப்பு எப்படி இருந்தது, மதுரையில என்னெல்லாம் நடந்தது, மதுரையினுடைய 5 வகை நிலங்கள் மதுரையை சுற்றி எப்படி இருந்தன, அதோடு மட்டுமல்ல அந்த மாங்குடி மருதனார் 782 வரியில சொல்லக்கூடிய அந்த மதுரை காஞ்சியில 2 விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வியாபார சம்பந்தமாக 2 விஷயத்தை நமக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். நாளங்காடி அப்படின்னு ஒன்றும், இன்னொன்று 2 அங்காடி இருந்தது. ஒன்று நாளங்காடி, இன்னொன்று அல்லங்காடி அப்படின்னு ஒரு அங்காடி. நாளங்காடி என்பது காலை நேரத்திலிருந்து மாலை நேரம் முடிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் கூடுவார்கள் மதுரையில, அந்த அங்காடி, அந்த மார்க்கெட்ல. அல்லங்காடி என்பது இரவு நேரத்துல அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய வணிகர்கள் எல்லாம், வெளி தேசத்திலிருந்து வரக்கூடிய வணிகர்கள் எல்லாம், அல்லது அந்த காலத்துல பாண்டிய தேசத்தை தவிர்த்து பாரத தேசத்துல இருந்த மற்ற ராஜ்யத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தது. முத்து, மாணிக்கம், சிப்பி எல்லாம், இதையெல்லாம் சங்கு, இவைகளெல்லாம் பெரிய அளவிலே, குதிரை, இவைகளெல்லாம் இறக்குமதி அல்லது ஏற்றுமதி, அப்படி அளவுக்கு இருந்த ஒரு பெரிய நகரம் மதுரை நகரம். இந்த மதுரை நகரம் தான் இன்னைக்கு நாம மார்க்கெட் பத்தி பேசுறோம், மார்க்கெட் பிளேஸை பத்தி பேசுறோம். மார்க்கெட் பிளேஸ்ல கீழ்த்தளத்துல கார் பார்க்கிங் இருக்கணும், மேல் தளத்துல இப்படி இருக்கணும் சொல்றோம். சிலது மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட்டா இருக்கும், சில சந்தைகள் காலம்பர சந்தையா இருக்கும், சில ஊர்ல சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும் வைப்பாங்க, மாட்டு சந்தை. இது மாதிரி எல்லாம் நம்ம பிற்காலத்துல சில தீர்மானங்களை எல்லாம் பஞ்சாயத்தும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கலெக்டரும் இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் சில நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டம் மதுரையில ஏற்கனவே பாண்டியர்கள் மதுரை மாநகரத்துல இதையெல்லாம் சமைத்தார்கள் என்று சொன்ன பொழுது நாம நினைத்து பார்க்கணும், மதுரை எந்த அளவுக்கு வியாபாரத்துக்கும்
ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டுட்டு மதுரையை பேசுவது என்பது சரியாக இருக்காது. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னு கேட்டோம்னா, ஒரு வீட்டில் பெண்களுடைய ஆட்சி அவங்க சொல்றத கேட்டாங்கன்னா அவங்க வீடு மதுரையா இல்லை சிதம்பரமா என்று கேட்பார்கள். பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சாதாரணமா இதை ஒரு நகைச்சுவையாகவும் கேட்பார்கள். சில பேர் இது நிஜமாவே சில பேர் வீட்டில் மதுரையினுடைய ஆட்சி இருக்கலாம், அதை நினைத்தும் அவர்கள் கேட்பார்கள். ஆனால் நியாயத்துக்கு பார்த்தா அப்படி இல்லை. மதுரையில அப்படி இல்லை. மதுரையில சொக்கநாதருடைய ஆட்சி என்பது 8 மாசம், மீனாட்சியினுடைய ஆட்சி என்பது 4 மாசம். நீங்க மதுரையில பார்த்தா செங்கோல் திருவிழா என்பது மதுரையில நடக்கக்கூடிய திருவிழாக்களில் மிக முக்கியமான 2 முறை நடக்கும் வருஷத்துக்கு. அந்த செங்கோல் திருவிழாவில் மீனாட்சி அம்மை கையில 4 மாசம் மட்டும்தான் செங்கோல் இருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரி இதையெல்லாம் உத்தேசம் பண்ணித்தான், அது மதுரையில செங்கோல் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் உத்தேசம் பண்ணித்தான் நம்முடைய தேசத்துல பாராளுமன்றத்துல செங்கோலானது நிறுவப்பட்டது. இந்த செங்கோல் நிறுவப்பட்டதற்கு பலவிதமான ஆதாரங்களை எல்லாம் தேடினார்கள். திருவாவடுதுறை ஆதீனம் சுதந்திரம் அடைந்த உடனே அந்த ஆதீன கர்த்தர் செங்கோலை கொடுத்தார், நேரு கையிலே வாங்கி கொண்டார் என்பதையெல்லாம் பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் முன்னாடி எங்கெங்கெல்லாம் செங்கோல்களுடைய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, செங்கோலை யார் யாரெல்லாம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு பெரிய அளவிலே ஆதாரம் திரட்டப்பட்டது. அதுல 2 விஷயம். ஒரு விஷயம் மதுரையில நடந்த இந்த செங்கோல் திருவிழா 2 தடவை செங்கோல் சோமசுந்தரர் டீம் போகும், சோமசுந்தரத்து மீனாட்சி டீம் போகும். அவருக்கு 8 மாசம் தான் அவருக்கு. அது பெரிய ஜனநாயக அமைப்பு. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் ஆட்சியினுடைய சமாச்சாரம். ஆனால் தினசரி மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய பூஜை என்பது முதல் பூஜை மீனாட்சி தான். நீங்க நம்ம கோவிலுக்கு நிறைய பேர் நம்ம போறோம், மீனாட்சியை பார்க்கிறோம், ஒரு தாழம்பு குங்குமம் கொடுக்குறாங்களா கையில வாங்குறோம், ஒரு பிரகாரத்தை சுத்துறோம், சுத்திட்டு வந்துடுறோம். அதோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம மீனாட்சி அம்மனை பார்த்தாச்சு வந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கோவில் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கோவில நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுல ஒரு விஷயம், ஆகமப்படி பூஜை நடக்கக்கூடிய இந்த கோவில்ல முதல் பூஜை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மீனாட்சிக்கு தான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பெரிய விஷயம் மதுரையை பொறுத்தவரையில் என்ன என்று கேட்டால், எல்லா ஊர்லயும் நடராஜ பெருமானை பார்க்கறதுக்கும் மதுரையில நடராஜ பெருமானை பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற ஊர்ல நடராஜ பெருமான் அவர் எந்த காலில் ஆடுவார், மதுரையில எந்த காலை தூக்கி ஆடினார், எந்த காலை கீழே நிறுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை ஒரு வித்தியாசமான ஒரு சமாச்சாரம். எல்லா ஊர்லயும் இடது கால் தூக்கி இருந்தது அப்படின்னா மதுரையில நேர் மாறுதலாக வலது கால் தூக்கி இருக்கும். கால் மாறி ஆடப்பட்டது மதுரையில அப்படின்னு கேட்டா, ராஜசேகர பாண்டியன் ஒரு மன்னன் இருந்தார். அவன் நடன கலையில மிக சிறப்பு பெற்றவன். பதஞ்சலி எல்லாம் மிக கரைத்து குடித்த ஒரு மன்னன் ராஜசேகர பாண்டியன். அவனுக்கு சர்வசதா காலமும் நினைப்பு ஆண்டவன் பேர்ல தான், சிவபெருமான் பேர்ல தான். யார் ஒருவன் நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறானோ, யார் ஒருவன் நொடி பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆடிக்கொண்டு கொண்டிருக்கிறானோ, அந்த நடராஜ பெருமான் மீது அவனுக்கு அளவு கடந்த ஒரு பெரிய மரியாதை. ஏன்னா அவன் ஆடல் வல்லான் என்பதனால அவன் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அவனுக்கு. அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், அந்த ராஜசேகர பாண்டியன் ஒரு நாள் யோசிக்கிறான், இந்த ஆள் இப்படியே காலை ஓடிட்டு காலை இப்படி ஒரு தூக்கின்னு இருக்காரு, இவருக்கு கால் வலிக்காதா என்று அவன் யோசிக்கிறான். யோசிச்சு அவர்கிட்ட போய் மனம் உருகி வேண்டான், என்னப்பா நீ எல்லா ஊர்லயும் இதே மாதிரி கோலத்துல தானே இருக்க, அவனுக்கு கொஞ்சமா நீ காலை மாத்திக்கிய, ஏன் இப்படி காலை ஒரே காலில் ஓடின்னு நீ இருக்கேன்ட்டு அவன் போய் வேண்டுதல் செய்கிறான். ராஜசேகர பாண்டியன் வேண்டுதல் செஞ்சுட்டு அவன் போயிடுறான். அன்னைக்கு இரவுல கனவுல சிவபெருமான் காட்சி அளித்து, நாளை காலம்பரை நீ பாரு, என் கால் மாறி இருக்கும் என்று சொல்கிறார். அதன் பிரகாரம் தான் மதுரையில ஆடக்கூடிய அந்த அம்பலமானது, வெள்ளி அம்பலமானது கால் மாறி இருக்கிறது என்று கேட்டால் ராஜசேகர பாண்டியன். ஏன்னா 5 சபையில நீங்க தாமர சபையை போய் பார்த்தாலும் திருநெல்வேலியில அது அப்படித்தான் இருக்கும். சித்திர சபையில நிறைய சித்திரங்கள் இருக்கிறது குற்றாலத்துல.
நீங்க அங்க போய் பார்த்தாலும் நடராஜ பெருமான் அப்படித்தான் காட்சி அளிப்பார். ரத்தன சபையாக இருக்கக்கூடிய திருவாலங்காட்டுல போய் பார்த்தாலும் அங்கேயும் அப்படித்தான் இருக்கும். பாஸ்கர் சாருக்கு தெரியும், பொன்னம்பலமும் அப்படித்தான் இருக்கும் சிதம்பரத்துல. ஆனால் வெள்ளியம்பலம் மட்டும் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது பாண்டியனுடைய வேண்டுதலின் காரணமாக இருந்த ஒரு சமாச்சாரம். இன்னொன்னு மதுரையில நடந்த ஒரு பெரிய அதிசயம், நாமெல்லாம் ஏதாவது ஒரு சமய சின்னத்தை அணிந்து கொண்டு போறோம் என்று சொன்னால் அதனால் நாம வெட்கப்படுகிறோம். இது ஏதோ நம்ம பார்த்தா நம்மளை யாரோ ஒருத்தர் நினைத்து விடுவார்கள் போல இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய சமய சின்னத்தை நாம் அணிந்து கொள்வதற்கு யார் உத்தரவு போடுவது? நாம நமக்கு எது சமய சின்னமோ அந்த சின்னத்தை நாம் அணிந்து கொண்டு எல்லா இடத்திற்கும் நாம் செல்ல வேண்டும். அப்படி நம்முடைய சமய சின்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது எது என்று கேட்டால் மதுரை அம்பதி. அந்த மதுரை அம்பதியிலே தான் கோன் பாண்டியனுடைய கூனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய வயிற்று வலியை போக்க வேண்டும் என்பதற்காகவும் திருநீற்று பதிகத்தை பாடி அவனுடைய நெற்றியிலே திருநீரை விட்டு அவனுக்குள்ள வியாதியை சிவபெருமான் தீர்த்து வைத்தார் என்று சொன்னால் அரசன் நெற்றியிலே குறி வைத்திருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட குறியாக இருந்தாலும் இருக்கலாம், அந்த குறியோடு நாம் விளங்க வேண்டும். அதுதான் இந்து சாஸ்திரம், அதுதான் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் மூலமாக மதுரை நமக்கு காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆரம்பத்துல பாடும் பொழுது மதுரை மணியருடைய பாடல்களை இங்கே நாம ஒளிபரப்பினோம். அவர் திருமணமே செய்து கொள்ளாதவர். மதுரை மணியர் திருமணமே செய்து கொள்ளாதவர். அவர் ஆங்கில படிப்பை அதிகமாக படித்தவர். ஆங்கிலத்துல தான் அவருடைய படிப்பு ரொம்ப அதிகம். அவர் நளின காந்தி அப்படின்ட்டு ஒரு அபூர்வமான ஒரு ராகம். அந்த ராகத்தை சில பேரால் தான் பாட முடியும். அது மாதிரியான ராகத்தை பாடி பெரிய அளவுல சிம்மாசனம் போட்ட ஒரு மனிதர். பல இசைவாணர்களுடைய மத்தியிலும் ரசிகர்களுடைய மத்தியிலும் ஒரு பெரிய சிம்மாசனத்தை போட்ட ஒரு பெரிய பாடகர். நம்ம வேணு சார் அவர்கள் ஒவ்வொரு மாசமும் இந்த பிஎஸ் ஹைஸ்கூல்ல மதுரை மணியருடைய பாட்டை போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நானும் கூட ஒரு வாட்டி போனேன். ஆனா எனக்கு அது எனக்கு எனக்கு அந்த உணர்வு அங்க கிட்டக்க போனாதான் அந்த வைப்ரேஷன் தெரியும். எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸ்கிரீன் கூட ஒண்ணும் இருக்காது. அந்த பாட்டை போடுவாங்க. அந்த பாட்டுல மெய் மறந்து கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மதுரை மணியருடைய அவர் பிறந்த இடம் மதுரை. ஏன்னா மதுரை நிறைய இசைவாணர்களை கொடுத்தது. அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் 2 பேர். எம்.எஸ். சுப்புலட்சுமி ஃப்ரம் மதுரை. மதுரையிலிருந்து பிறந்தவங்க தான் மதுரை. அவர்களுடைய ஊர் என்பது மதுரை ஊர் எம்.எஸ்க்கு. இதுல மணியரை பொறுத்தவரை எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜானகிராமனையும் சுந்தர ராமசாமியையும் ரொம்ப அற்புதமாக கொண்டாடக்கூடியவர் மதுரை மணியர் அவர்கள். அவங்களுடைய எழுத்தை எல்லாம் படித்து அதையெல்லாம் பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் பேசக்கூடியவர். மதுரை சண்முக வடிவு அவங்க சுப்புலட்சுமி தான். அவங்கள பத்தி நிறைய உங்களுக்கு தெரியும். திருப்பி நான் சொல்லணுங்கிற ஒரு இதுல இந்த சுதந்திர போராட்டத்துல கூட அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் நிறைய நேரு முன்னாடி பாடியவர், ஐநாவில் பாடியவர். ஸோ அவங்கள பற்றி நமக்கு அதிகமாக தெரியும். இதுல இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒரு மனிதர், ராதே உனக்கு கோபமாகாதிரிங்கிற பாட்டை பாடிய முதல் பாட்டு பாடிய டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மதுரையை பிறப்பிடமாக கொண்டவர். சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவர். ஏன்னா மதுரையில சௌராஷ்டிரர்கள் அதிகம். அந்த மதுரையில பிறந்தவர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்லும் பொழுது டிஎம்எஸ் விட்டுட்டு நம்ம சொன்னா சரியாக இருக்காது. கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற படத்துல தான் டிஎம்எஸ் முதல் பாட்டு அவருடைய பாட்டு நடந்தது. 2500 பக்தி பாடல்களை பாடியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல அவருடைய திரைப்பட பாடல்கள் ஒரு பெரிய கோலோச்சிவர். சிவாஜிக்கு எப்படி பாடணும், எம்ஜிஆருக்கு எப்படி பாடணும், அந்த குரல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஏதோ எம்ஜிஆர் பாடுற மாதிரியே நமக்கு இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஏதோ சிவாஜி கணேசன் பாடுற மாதிரியே நமக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை புரிந்தவர். அதனால ஒரு நடிகரும் கூட. அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் நடிச்சார். அதுலயும் இன்னொரு படத்துல 2 படத்துல பட்டினத்தார் 2 படத்துல அவர் நடித்தார். ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு அவருக்கு திரைப்பட பாடல்கள் கை கொடுத்த மாதிரி அவருக்கு நடிப்பு என்பது கை கொடுக்கல.
இப்போ கொஞ்சம் சுதந்திர போராட்டத்தோடு கொஞ்சம் பயணித்து விட்டு திருப்பி மறுபடியும் அதில் மற்ற விஷயங்களுக்கு வரலாம். இதில் திருமங்கலம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது இந்த திருமங்கலம் ஃபார்முலா. நேற்று ரமணான் சார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க சாயந்தரம். திருமங்கலம்னு சொன்னா உடனே பல பேருக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து நடந்த அந்த திருமங்கலம் ஃபார்முலா எப்படி கள்ளத்தனமாக ஓட்டு போடலாம், அது நமக்கு அரசியல் இல்லை, ஆனாலுமே கூட நமக்கு அந்த நினைப்பு வரும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் திருமங்கலம் என்று சொன்ன உடனே அதை ரமணன் சார் வந்து அழகாக சொன்னார். அங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மில்லு, கோயம்புத்தூர், இப்படி எல்லாம் ஆரம்பத்தில் அதை பேசும்பொழுது அதை கொஞ்சம் தொடலாம் என்று நினைத்தேன். கொஞ்சம் விரிஞ்சிடும். திருமங்கலத்துல இந்த புலி ஐயரும் சரி, என்னுடைய தாத்தா திரு திருமங்கலம் சுப்பியா ஐயரும் சரி, இவங்க 2 பேருமே திருமங்கலத்துல இருந்தவர்கள். இல்லை, நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு என்னுடைய தாத்தாவை பற்றி நிறைய தெரிந்திருக்கும், நான் சொல்லியிருக்கிறேன். சங்கு பத்திரிகைக்கு எங்க தாத்தா செய்த மிகப்பெரிய காரியங்கள் 2 காரியங்கள். ஒன்று, கதர் மூவ்மெண்ட்ல அவர் நேரடியாக சுதந்திர போராட்டத்தை உள்ளுக்குள்ள போகல. ஏன்னா இவருக்கு பின்னாடி வந்தவர் ஏஎன் சிவராமன். என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய தாத்தாவிற்கு பிறகுதான் சிவராமன் அரசியல் உள்ளுக்குள்ள நுழைகிறார், போராட்டத்துக்குள்ள நுழைகிறார். இவர் வந்து என்னுடைய தாத்தா வந்து செஞ்சது ஒன்று கதர் மூவ்மெண்ட். அது எங்க கடையில அங்க ஒரு திருமங்கலத்துல வந்து ஒரு காஃபி கடை வச்சிருந்தார், காஃபி ஹோட்டல் கடை வச்சிருந்தார். அந்த காஃபி ஹோட்டல் கடையில அதை தெரிந்து ரத்னசாமி நாடார் அவருடைய மகன் கோகுல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அங்க நம்ம அந்த இருக்கிறார் சார் வந்து, ஏன்னா நான் சாட்சியை வச்சிருந்தா எல்லாமே பேசுறது எல்லா இடத்துலையுமே. எனக்கு முருகானந்தம் சொன்ன உடனே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அந்த கடையை பற்றி அங்க நடந்த அவங்க ஃபாதர் சொன்ன விஷயத்தை எல்லாம் என்னுடைய நண்பர் முருகானந்தம் அவர்கள் எனக்கு நேற்றுக்கு எடுத்து சொன்னார். அவர் இங்க வந்திருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நான் திருமங்கலத்தை பத்தி சொல்லும்போது ஒருத்தர் திருமங்கலத்துக்காரர் எங்க இருந்தா அது விட்னஸ் கொடுக்கணும்ல, விட்னஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. நான் அந்த கடையில வந்து யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களோ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு காஃபி ஃப்ரீ. அது சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா எங்க கடையில வந்து காஃபி ஃப்ரீ. அங்கதான் முத்துராமலிங்க தேவரை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதுக்கு பிறகு சங்கு சுப்பிரமணியத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. நான் ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய சுவாமிஜிட்டு கூட இதை நான் எடுத்து சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு கிஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது வந்து ராமகிருஷ்ண விஜயன் தான் அதுல முதன்மையாக இருக்கிறது. நாம வந்து ஒரு 10 பேருக்கு பணம் கட்டினோம்னா ராமகிருஷ்ண விஜயம் வந்து அந்த 10 அன்பர்களுக்கு வந்து ராமகிருஷ்ண விஜயத்தை அவங்க வந்து அனுப்பிச்சிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை அட்ரஸ் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து அனுப்பிச்சு வருவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய சர்க்குலேஷன் மிக அதிகமாக இருக்கிறது என்று கேட்டால் அது ஒரு முக்கிய காரணம். ஆனா இப்படி ஒரு ஸ்கீம், இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடித்தது திருமங்கலம் சுப்பியா ஐயர் அவர்கள். ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்துல சங்கு பத்திரிகையை எல்லார் கையிலும், சங்கு சுப்பிரமணியம் அவர்கள் ஆசிரியராக இருந்த அந்த பத்திரிகை எல்லார் கையிலும் போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காபி ஹோட்டலுக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்களோ வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு சுதந்திரத்துல நம்ம போராட்டத்தின் மீது ஈடுபாடு இருந்தது என்று சொன்னால் அவர்களிருந்து 10 ரூபாயோ 5 ரூபாயோ, அந்த காலத்துல 5 ரூபாங்கிறது பெரிய விஷயம், 2 ரூபாங்கிறதே பெரிய விஷயம். அதை யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே அவங்கள்ட்ட ஒரு 10 பேரோ 15 பேரோ உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டு அதை சங்கு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு அனுப்பிச்சு, இல்லை இவரே காப்பிகளை வாங்கி, எங்க வீட்டுல சங்கு பத்திரிகையுடைய காப்பி அதிகமாக இருந்தது. எங்க வீட்டினுடைய மாடியில, கீழாம்பூர்ல நான் வசித்த வீட்டினுடைய மாடியில, அப்புறம் தான் என்னுடைய அப்பாட்டையும் என்னுடைய சித்தப்பாட்டையும் கேட்ட பொழுது எனக்கு விஷயங்கள் அவர் வாங்குவார், வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பார், வாங்காம போயிட்டாங்கன்னா அதை அவரே வைத்து யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் கொடுப்பார். ஸோ கிஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொன்னது திருமங்கலம், இந்த மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமங்கலம் திரு சுப்பையா ஐயர் அவர்கள் சொன்னார். புலி ஐயரும் அவரும் வந்து வேணு அவர்கள் அவர்கிட்ட பேசும்பொழுதுதான் எனக்கு ஒரு முழுமை கிடைத்தது. ஏன்னா இவருடைய தொடர்பு எப்படி இருந்தது, வேணு போய் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடல, அவ்வளவுதான். ஏன்னா அவர் எல்லா ஹோட்டல்லையுமே சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர், அவர் அங்க போய் சாப்பிடல. மற்றபடி சிறப்பாக அந்த திருமங்கலத்துல நடந்த ஒரு போராட்டங்கள், திருமங்கலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது இன்றைய கூட்டத்துல ஒரு சொல்லக்கூடிய விஷயம். ஆனா மதுரையில நடந்த போராட்டத்துல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், மகாத்மா காந்தி வந்து நிறைய முறை மதுரைக்கு வந்திருக்கிறார். ஆனால் மதுரைக்கு வந்தவர் ஒரு முறை கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகல. ஏன் போகல அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போறதுக்கான அனுமதி இல்லை. முற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளுக்குள்ள போக முடியும். தமிழகத்துல இருக்கக்கூடிய பல கோவில்களுக்குள்ள அப்படித்தான் போக முடியும்.
எனவே மகாத்மா என்ன நினைக்கிறார், இதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தினால் கூட நல்லது என்று அவருக்கு தோன்றுகிறது, மகாத்மாவுக்கு தோன்றுகிறது. நேருவும் அதற்கு சரி, அவருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ராஜாஜியை வைத்து ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆலய பிரவேசம் நம்ம செய்யணும் என்கின்ற ஒரு தீர்மானமானது முழுமை பெறுகிறது. அப்ப மதுரையில இது யார் செய்வது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இதை யாரை வைத்து செய்வது? மதுரையில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ல மிக முக்கியமானவர் வைத்தியநாத ஐயர். அவர் தான் இந்த ஆலய பிரவேசத்திற்கு தலைமை தாங்குகிறார். வைத்தியநாத ஐயர், என்.எம். சுப்பராமன், சோமசுந்தர பாரதியார், கக்கன், சுப்பிரமணியன் நாடார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுப்பிரமணியன் நாடார், மட்டப்பாறை வெங்கட்ராமையர், இவங்களெல்லாம் தலைமை தாங்கி உள்ளுக்குள்ள போகணும். ஆனால் இதை எதிர்ப்பதற்கு ஒரு கோஷி இருந்தது. அப்பொழுதுதான் வீறு கொண்டு எழுகிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நீங்க போங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் என்னுடைய மறவர் இனம் அதை பார்த்துக் கொள்ளும் என்று அவர்கள் உற்சாகமாக குரல் கொடுத்து அந்த போராட்டத்திற்கு மிகவும் பாதுகாப்பு கொடுத்தவர் யார் என்று கேட்டால் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வைத்தியநாதையர் அவர்களுடைய தலைமையில மதுரையில ஆலய பிரவேசம் நடைபெறுகிறது. 1939 ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆலய பிரவேசமான நடந்தது. இந்த ஆலய பிரவேசம் நடந்தது என்பதை கேட்டதற்கு பிறகுதான் 1945க்கு பிறகு 45ல காந்தி விசிட் இங்க இருந்த பொழுது, தமிழகத்துல இருந்த பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறார். அது முடிய காந்தி போனதாக காந்தியினுடைய ரெக்கார்ட்ஸ்ல இல்லை. மதுரையின் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் ஜிகர் தண்டா. மடிப்பாங்க வெங்கட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னடா அது ஜிகர் தண்டா பத்தி சொல்றாரு. ஏன்னா மதுரையில எப்படி திருநெல்வேலியில் அல்வாவோ அது மாதிரி மதுரை ஜிகர் தண்டாவை நம்ம விட முடியாது. ஏன்னா இருங்கோவிலும் சரி, என்னுடைய நண்பரும் சரி வரும்பொழுதே சொன்னாங்க, நாங்கள் மதுரையில் ரொம்ப காலம் இருந்தோம்ட்டு. மதுரையில் எந்தெந்த இளைஞர்கள்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் அந்த காலத்துல ஜிகர் தண்டா சாப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த குளிர்ச்சியை அந்த இதையெல்லாம் உணராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஜிகர் தண்டாவினுடைய எப்படி அதனுடைய வரலாறு என்ன? ஏன்னா இது நம்ம நாட்டு பானம் இல்லை, இது தமிழகத்தினுடைய பானமோ பாரத தேசத்தினுடைய பானமோ இல்லை. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜிகர் தண்டா எப்படி ஜிகர் தண்டா மதுரை உள்ளுக்குள்ள வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மதுரையில முஸ்லிம்களுடைய படையெடுப்பிற்கு பின்பாக மதுரை முஸ்லிம் சுல்தான்களுடைய ஆட்சிக்குள்ளும் போனது. அப்படி போன பொழுது ஜலாலுதீன் ஆசான் கான் அப்படின்ட்டு ஒரு சுல்தான் மதுரையை ஆட்சி செய்தான். உண்மையில நியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். இந்த ஜிகர் தண்டா அவனுடைய உண்மையான பிறப்பிடம் எது என்று கேட்டால் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இது பிறக்கிறது. இந்த ஆப்கானிஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஜிகர் தண்டாவை முதல்ல பயன்படுத்துகிறார்கள். ஸோ சுல்தான்களுடைய ஆட்சியில அந்த முஸ்லிம்களுக்கு அந்த பானத்தினுடைய சுவை தெரிந்ததின் காரணமாக மதுரையில சுல்தான்களுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இங்க இந்த ஜிகர் தண்டாவானது மதுரையோடு இணைகிறது. இது எப்போ ரொம்ப பிரமாதமாக வெளியிடத்துக்கு வருகிறது என்று கேட்டால், திருமலை நாயக்கர் அவருடைய ஆட்சி காலத்துல மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மற்றவர்கள் திருமலை நாயக்கரை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு என்ன பானத்தை கொடுக்கலாம்னா இதை போட்டு கொடுத்தா அந்த அரசுல இருக்கக்கூடியவர்கள், அந்த அரசாங்கத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மந்திரிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த பானத்தை கொடுத்தோம்னா நமக்கு அரசாங்கத்தோட ஒரு நெருக்கம் கிடைக்கும் என்று நினைத்து இந்த ஜிகர் தண்டாவை அரசு பானமாக அவங்க கையில கொடுக்குறாங்க. அது குடிச்சதுக்கு பிறகுதான் மதுரை தெரு வீதிகள்ல ஒருத்தர் கடை போடுகிறார். அந்த கடை போட்டதுக்கு அப்புறம் இதை வியாபாரமாக பெரிய அளவுல இன்னைக்கு ஜிகர் தண்டாவை நம்ம சாப்பிட்றோம்னா இது ஒண்ணுமே இல்லை. இதுல ஐஸ்கிரீமும் சேமியாவும் தான் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல போனோம்னா. நாளைக்கு அந்த விளக்கம்லாம் அவர் எழுதுவார். நம்ம மணிப்பாக்க வெங்கட் இதுக்கு முகவரை, முன்னுரை, ஏற்புரை எல்லா உரையும் அவர் எழுதுவார். அவருக்கு விட்டுறேன், அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கணும், அதனால அவருக்கு விட்டுறேன். ஆனா இதுல மூலப்பொருட்கள் என்பது இந்த ரெண்டு தான்.
ஆனா இதை வைத்துக்கொண்டு இது இது ஏன் இதை வந்து சாப்பிடறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா இந்த பானத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது ஜிகர் அப்படின்னா உள்ளம்ட்டு அர்த்தம், தண்டா அப்படின்னா குளிர்ந்து அர்த்தம். உள்ளத்தை குளிர்விக்கின்ற ஒரு பானமாக இது வந்து இருக்கணும், அந்த அரசர்களுடைய உள்ளத்தை குளிர்விக்கக்கூடிய ஒரு பானமாக இது இருக்கணும் என்றுதான் இந்த பானமானது உருவாக்கப்பட்டது. ஆகவே மதுரையில இந்த பானத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஜில் ஜில் ஜிகர்தண்டான்னு பல இடங்கள்ல போர்டு போட்டிருக்கிறது வந்து மதுரையில வந்து வெறுமன ஜிகர்தண்டான்னு போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க மதுரையில போய் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடைமொழி இருக்கு, ஜில் ஜில் ஜிகர்தண்டான்னு இருக்கும். நீங்க மதுரையில போய் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ திருமலை நாயக்கரை வந்து நம்ம சொன்னதுனால இப்ப நான் இந்த உரையில வந்து பாண்டியர்களை பத்தி நான் அதிகம், மதுரையை பத்தி பேசினா பாண்டியர்களை பத்தி தான் அதிகமா பேசணும். ஆனா பாண்டியர்களை பத்தி நான் பேச ஆரம்பிச்சா அதுவே ஒரு தனி சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கம், ஒரு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. பாண்டிய அரசாங்கம் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. நான் இப்ப சமீபத்துல ஒரு கட்டுரை தினமரில் எழுதியிருந்தேன். உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு முன்பாகவே பாண்டியர்கள் தான் முதல்ல ஒரு ஜனநாயக நாடு எப்படி இருக்கணும், குடவோலை திட்டம் இவங்க அறிமுகப்படுத்துறதற்கு முன்பாகவே அங்க திருநெல்வேலியில தான் முதல்ல பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்களுடைய காலத்திற்கு முன்பாக, இவங்களுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 200 வருஷத்துக்கு முன்பாகவே பாண்டியன் எப்படி வந்து ஒரு ஊர் இருக்கணும், அந்த ஊர்ல எப்படி தேர்தல் நடக்கணும் என்று சொல்கிறாங்க. மானூர்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலியில. திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து முருகானந்தம் அடிக்கடி அந்த ஊருக்கு போயிருந்திருப்பார். இந்த மானூர்ல அங்க இருக்கக்கூடிய கோவில்ல கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல சொல்கிறார்கள். அதுல பிரமாதமான விஷயம் என்னடான்னா, ஒரே அமெரிக்காவிலேயாவது நீங்க 2 முறை போட்டி போடலாம் பிரசிடென்ட்டுக்கு. அவன் பாண்டியன் எழுதின கல்வெட்டுல ஒரு முறை ஒருத்தன் போட்டி போட்டான்னா அடுத்த முறை அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எவனுமே போட்டி போட முடியாது. ஒரே ஒரு முறை தான் அவனுக்கு சான்ஸ். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தானோ அவங்களுடைய பெண் வழி காணியும் சரி ஆண் வழி காணியும் சரி யாராக இருந்தாலுமே அவங்க போட்டி போட முடியாது. அந்த கல்வெட்டு அவ்வளவு தூரம் தெரிவிக்கிறது. அவ இந்த திருமலை நாயக்கர், நான் அதனால பாண்டியர்களுடைய சமாச்சாரம் அதிகம். 1-2 இடத்துல பாண்டியடா தனியா பாண்டியர்களை பத்தி வச்சுக்கணுங்கிறதால தான் நான் பாண்டியர்களை கிட்டக்க அது ஏன்னா பாண்டியன்ல நான் முழுகிட்டேன்னா பாண்டியராண்டு அது வந்து ஒரு பெரிய விசாரணம். அது பின்னாடி இன்னொரு போர்ஷனா தான் மதுரையை வந்து அப்படித்தான் நம்ம பிரிக்க முடியும். இதில் திருமலை நாயக்கரை பொறுத்த வரையில திருமலை நாயக்கருடைய ஆட்சி மிக சிறப்பாக விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி மதுரையில இருந்தது. 1623 1659 வரை இவர் வந்து திருமலை நாயக்கர் வந்து ஆட்சி செய்கிறார். 36 வருஷம் அவருடைய ஆட்சி மதுரையில. திருச்சியில இருந்த தலைநகரை மதுரைக்கு மாற்றியவர் திருமலை நாயக்கர். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆட்சி என்பது அந்த இவருக்கு முன்னாடி திருமலை நாயக்கர்களுக்கு முன்னாடி இந்த விஜயநகர பேரரசர்கள் உருவாக்கியதற்கு பிறகு இவர்கள் ஆட்சி செய்தவருடைய தலைநகரம் திருச்சியாக இருந்தது. ஆனால் திருமலை நாயக்கருக்கு இவருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல சிவபெருமான் சொல்றார், டேய் நீ இங்க இருக்க வேண்டாம்டா, நீ போக வேண்டிய இடம் வந்து மதுரை, நான் 63 திருவிளையாடல் செஞ்ச ஒரு இடம், அந்த இடத்துக்கு நீ போப்பாங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வருகிறது. இது வந்து கதையாக இருக்கலாம், இது வந்து சொல்கிறார்கள் இப்படி. ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அடிக்கடி போர் நடந்த இடம் திருச்சி. மைசூர் ராஜாவுக்கும் சோழர்களுக்கும், மைசூர் ராஜாவுக்கும் பாண்டியர்களுக்கும், பாண்டிய ராஜ்யம் பெரிய அளவில் இருந்த பொழுது அந்த போர் முறைகளெல்லாம் அடிக்கடி ஒரு பெரிய அளவுல இடிபாடு பட்டது என்பது திருச்சி, உறையூர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. ஆகவே தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும் என்று திருமலை நாயக்கர் முடிவு செய்கிறார். அதன் காரணமாகத்தான் தன்னுடைய மூதாதையர்கள் வைத்திருந்த திருச்சி தலைநகரை விட்டு அவர் மதுரைக்கு வந்ததாக சரித்திர ஆய்வாளர்கள் எழுதுகிறார். ஏன் அவர் வந்து அவருடைய டிராவல் வந்து திருச்சியிலிருந்து மதுரைக்கு போச்சு அப்படின்னா, சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். போர் முறைகள்ல வந்து கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு இடம் நமக்கு தேவை, ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் நமக்கு தேவை, அரணாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு தேவை என்று திருமலை நாயக்கர் எண்ணி அந்த இடத்திற்கு வந்ததாக சொல்கிறார். திருமலை நாயக்கர் அங்கு வந்ததற்கு பிறகு அவர் செய்த பணிகள் என்பது ஏராளமான பணி. அதுல குறிப்பிடத்தக்க பணி, ஒரு பணி என்ன பணி என்று கேட்டால், இந்த வண்டியூர்ல வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த தெப்பக்குளம் வந்து மதுரைக்கு நம்ம போனோம்னா அந்த தெப்பக்குளத்தை நம்ம பார்க்காம வர முடியாது. ரொம்ப அற்புதமான
ஒரு தெப்பக்குளம், வண்டியூர் வந்து தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் வந்து இதனுடைய 1000 அடி நீளம், 950 அடி அகலம். இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தெப்பக்குளம். எப்படி உருவாக்குறேன்னு கேட்டேன்னா, இவர் வந்து 1645ல திருமலை நம்ம நாயக்கர் என்ன முடிவு பண்றாருன்னா, அரண்மனையை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இதுல பாருங்க எவ்வளவு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ராஜாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அதுல வந்து நம்மளுடைய எல்லா விஷயத்திலயும் நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். ஏதோ வந்து ஒரு சிற்பம் இருந்தது, இல்ல வந்து ஒரு பெரிய இலக்கியம் கிடைத்தது, அந்த இலக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா அது வந்து சரி இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன ஒரு நுட்பத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியணும். ஒரு பெரிய அரண்மனையை கட்ட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். நினைக்கும் பொழுது அவனுக்கு தோன்றுகிறது, இந்த வண்டியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மண் எடுக்கலாம்னு நினைக்கிறான். அவன் ஆற்றில இருந்து மண் எடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவன் அல்ல. இப்ப பிறந்திருந்தால் அப்படி நினைத்திருப்பான். அவன் அப்பொழுது பிறந்த காரணத்தினால அவன் வந்து வண்டியூர் பக்கத்துல இருந்து மண்ணை எடுத்து ஒரு பெரிய இடமாக இது இருக்கிறது, ஆகவே இந்த இடத்துல இருந்து மண் எடுக்கலாம் என்று நினைக்கிறான். அப்படி அரண்மனைக்கு மண் எடுப்பதற்காக அந்த தோண்டிய ஒரு பெரிய பகுதியை அதை வந்து சும்மா விட்டுட்டு போனா நல்லா இருக்காது என்று சொல்லி அதை செப்பனிட்டு அதை ஒரு தெப்பக்குளமாக மாற்றுகிறான். இதுதான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அது வெறுமன இடமாக போனால் நன்றாக இருக்காது. அந்த வேஸ்ட், அந்த லேண்ட் வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு பூமியாக அதை மாறிவிடக்கூடாது. குப்பைகளை கொண்டு போய் அந்த இடத்துல கொட்டிவிடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு தெப்பக்குளத்தை அவன் அமைக்கிறான். அமைச்சு நடுவுல வந்து ஒரு சின்னதாக ஒரு பீடத்தை வைத்து ஒரு பிள்ளையாரையும் வைக்கிறான். அதோடு மட்டுமில்ல, தண்ணீரை அங்கே நிரப்பி வைகையிலிருந்து எப்படி இதுக்கு வந்து தண்ணீரை கொண்டு சேர்க்கலாம் என்று பிளான் பண்ணி அதையும் அங்க தண்ணீரையும் நிரப்புவதற்கான இயற்கையாக தண்ணீர் வரக்கூடிய வழியாக அங்கே செய்து அந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் தை மாசத்தன்று சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் தைப்பூசத்தன்று தெப்ப உற்சவத்தை அங்க நடத்துவது என்று முடிவு செய்தவன் திருமலை நாயக்கர். இன்னைக்கு அங்க வந்து தைப்பூசத்தன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு காரணம். ஒரு பெரிய விழா நடந்தது என்று சொன்னால் அதனால செல்வம் ஒருத்தர் கையிலிருந்து இன்னொருத்தருடைய கைக்கு போகும். ஸோ ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவன், சாதாரணமான ஆளில் பொருளாதாரம் பெரிய அளவில் அவனுக்கு தெரிந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு தெப்பக்குளத்தையும் உருவாக்கி அங்க ஒரு நிகழ்ச்சியையும் வச்சு இந்த நிகழ்ச்சியில பல்லாயிரக்கணக்கான பேர் கூடினார்கள் என்று சொன்னால் அதனால வியாபாரம் எப்படி பெருகும், மதுரை எப்படி வளம் பெறும் என்பதை சிந்தித்த ஒரு பெரிய மகாராஜா திருமலை நாயக்கர். அதனால்தான் இன்னைக்கு திருமலை நாயக்கர் மதுரை மக்களிடமும் மற்றவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவன்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு பார்வை இருந்தது. பின்பால என்ன நடக்கும் என்பதை எல்லாம் சிந்தித்து ஒரு பார்வையின் அவனிடத்திலே அமைந்தது என்று நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய பக்தன், சாதாரண பக்தன் அல்ல. அவன் எல்லாரும் வந்து சொக்கநாதனை மட்டும்தான் அவன் வழிபட்டான். அவன் வந்து ஒரு சைவ சமயத்தோடு அவனை கட்டி போடக்கூடியவர்கள் சில பேர் இருப்பார்கள். ஆனால் ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் எல்லா சமயத்திற்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும். ஒரு அரசு என்று சொன்னால் அந்த அரசு எல்லா சமூகத்திற்கும் பொதுவான ஒரு அரசாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள்கிட்ட மிக பெரிய பக்தி செலுத்தினான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு பெரிய திருப்பணிகளை எல்லாம் செய்தார். அதோடு மட்டுமல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் மதுரைக்கும் நடுவுல எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூருக்கும் அந்த பாளையக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் நடுவில் நிறைய மண்டபங்களை கட்டி திருச்செந்தூர்ல சாமி கோவில்ல தீபாராதனை காட்டினால் இங்கே தனக்கு தெரிந்து சாப்பிட வேண்டும் என்று எப்படி கட்டபொம்மன் நினைத்தானோ அதே போன்று ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு நைவேத்தியமானதற்கு பிறகுதான் தினசரி உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் திருமலை நாயக்கரிடம் இருந்தது. அதற்காக பல மண்டபங்கள் நடுவுல கட்டப்பட்டன. இது வந்து ஆக்கி பரந்தாமனார் ஒருத்தரையின புத்தகம். இந்த புத்தகத்துல அவர் ஏகப்பட்ட புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணி தான் இந்த புக்கை அவர் வந்து எழுதியிருக்கிறார். இங்க நாகச்சொக்கலிங்கம் ஐயா வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தார். இந்த புத்தகத்துல பல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். இதை மாதிரி தான் நான் ஒவ்வொரு புத்தகம் நாங்க பேசினது எல்லாமே இது போன்ற பல புத்தகங்கள் இருந்து திரட்டியது அல்லது அரசாங்கத்துல இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்வது. ஸோ மதுரையில இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு அடுத்தாப்புல
பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது என்பதை ஆரம்பத்தில் சொன்னேன். கோல்டா மேயர் வந்தாங்க, பண்டாரநாயக்கா வந்தாங்க, நம்ம நாட்டில் இந்திரா காந்தி வந்தாங்க. ஆனா இவங்களெல்லாம் ஆட்சி செய்வதற்கு முன்பாக ஒரு பெரிய அளவில் ஆட்சி செய்ய முடியும், பெண்களால் மிக சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்பதை காட்டிய ஒரு இடம் மதுரை. அது மதுரையில முதல்ல ஆட்சி செய்தது மீனாட்சி தான். மீனாட்சி தான் அரசி. ஆனால் அதையெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் அது கதை என்று சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் அது கதை இல்லை. நான் சாட்சாத் மீனாட்சி ஆட்சி செய்தால் என்று நம்பக்கூடிய ஒரு ஆஸ்திகன். ஆக என்னை பொறுத்தவரையில் அது கவலை இல்லை. ஆனால் சில பேர்கள் அப்படி நினைக்க கூடும். ஆனா பாண்டிய தேசத்தினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோமேயானால், மதுரையினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோமேயானால், ஒரு பெண்மணி மிக சிறப்பாக ஆட்சி செய்த இடம் எது என்று கேட்டால் மதுரை. ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் மதுரையை மிக சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் 1689 1706 வரை. அவங்க ஏன் ஆட்சி செய்தாங்கன்னா, அவங்களுடைய பேரன் தான் பட்டத்துக்கு வரணும். விஜயரங்க சொக்கநாதன் அவன் தான் பட்டத்துக்கு வரணும். ஆனா அந்த பையன் பிறக்கும் பொழுதே அவனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவனுடைய தகப்பனாரும் இறந்து போயிடுறார், ராஜாவும் இறந்து போயிடுறாரு. அப்ப யார் அந்த பையன் பிறந்த அன்னைக்கு அவன் தான் ராஜா, அது கரெக்ட். யார் அவனுக்கு பட்டம் சூட்டினதுனாலுமே கூட யார் ஒருவர் நாட்டை காப்பாத்துறதுனால பாட்டி கையில பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார். அதனால பாட்டி வளர்த்த குழந்தைகள் உருப்படும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ராஜாவும் இவனும் பிரமாதமா ஆண்டான். நான் பாட்டி வளர்த்த பையன். இந்த ராஜாவும் உருப்படியா, ஏன்னா யார் யாரெல்லாம் பாட்டிமார்கள் இருக்கிறார்களோ அந்த பாட்டிமார்கள்ட்ட, ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை பேர்ல ஒரு செல்லம் இருக்கலாம், பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் செல்லம் இருந்து கையில பிடிச்சு கூட்டிட்டு போனாலுமே கூட நிறைய கதைகளை சொல்வார்கள், தேசத்தினுடைய எழுச்சியை சொல்வார்கள். இப்படித்தான் அந்த காலத்துல நடந்தது. தேசத்துல இருக்கக்கூடிய எழுச்சிகளை சொல்வார்கள், அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்வார்கள், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை பற்றி சொல்வார்கள். அப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் ராணி மங்கம்மாள் அவனுடைய பேரனை வளர்த்தாள். அதனால்தான் அவனுடைய பேரனாலையும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது. இதுல பாண்டியர்கள் எதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கல்வெட்டு என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஜனநாயக முறையான தேர்தல்ல சோழர்களை விட பாண்டியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்ததுன்னு கல்வெட்டு சொல்கிறது. ஆனா பாண்டியர்களை விட மிக அதிகமான ஒரு இயல்பு சோழர்கள்ட்ட என்ன இருந்ததுன்னு கேட்டா, நிலத்தை அளப்பது எப்படி. சோ முதல்ல ராஜராஜ சோழன் தான் முதல்ல நிலங்களை எல்லாம் அளக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் யார் என்று கேட்டால் ராஜராஜ சோழன். அவனுடைய காலத்துலதான் உலகளந்த கோல் அப்படிங்கிறத வச்சு ராஜராஜ சோழன் 1014 ஆண்டு முழுசுமே அளக்கிறான். அவனுடைய ராஜ்யம் இருக்கிற இடத்தையெல்லாம் எது நன்சை நிலம், எது புன்சை நிலம், இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் அளவீடு செய்து கற்களை அங்கங்க சின்ன சின்ன கற்கள் தான், அந்த கற்கள் எல்லாம் ஒசரமாக இருக்காது, அதுக்கு ஒரு அளவீடு கொடுக்கிறார்கள். அது மாதிரி குழி, மா, வேலி அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இடத்த வச்சு எல்லை கற்களை அங்கங்கே வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் 1216 இது முடிஞ்சு 200 வருஷம் கழிச்சு தான் நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு முயற்சியை பாண்டியன் மதுரையில மேற்கொள்கிறான். இந்த மதுரையில தான் முதல்ல பாண்டிய தேசத்துல நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு முயற்சி ஏற்படுகிறது சுந்தர பாண்டியனுடைய காலத்துல. 1216 ஆண்டுல 1238 முடிய அவனுடைய ஆட்சி இருக்கிறது. அவன் அளக்கக்கூடிய அந்த கோலுக்கு பேரே இன்னமும் மதுரையில விளங்கக்கூடிய ஒரு விஷயம் சுந்தர பாண்டியன் கோல் என்பதுதான் அதனுடைய பெயர். சில பேர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், பாண்டிய தேசத்துல அது சுந்தர பாண்டியன் கோல் என்று வழங்கினாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன என்று கேட்டால் குடி தாங்கி கோல் என்று சொல்கிறார்கள். எந்த இடத்துல நாம குடியிருக்கோமோ, எந்த இடம் நமக்கு உரிமையான இடமோ அதை அளப்பதற்கு உரிய கோலாக அது இருந்ததனால் குடி தாங்கி கோல் என்று அதற்கு பெயர் என்று சொல்கிறார்கள். இந்த கோளுடைய நீளம், பாண்டியன் வைத்திருந்த அந்த 24 அடி நீளம் இருக்கக்கூடியது. அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அளந்தார்கள் என்று கணக்கு சொல்கிறது. இதுல சிவன் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அளந்து கொடுக்கக்கூடிய கொடை யாராவது கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை அவன் கல்வெட்டுல பதிவு செய்கிறான். அப்படி பதிவு செய்யக்கூடியதுக்கு பேரெல்லாம் தேவதானம் என்று பெயர். சிவன் கோவிலுக்கு நீங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நிலத்தையோ அல்லது உங்களுடைய வீட்டையோ
உங்களுடைய இடத்தையோ அதையெல்லாம் அளந்து கொடுக்கும் பொழுது அந்த கொடைக்கு பெயர் வந்து தேவதானம் என்பது பெயர். இது விஷ்ணு கோவிலுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பேர் வந்து திருவினை ஆட்டம் என்று பெயர். இப்படிலாம் பேர் வைக்கிறான். அது என்னென்ன கோவிலுக்கு, ஆனால் தான் நமக்கு ஏன் ரொம்ப தெளிவாக இந்த தொல்லியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுதான் காமிக்கிறாங்கன்னா, பாண்டியர்களும் சோழர்களும் பல விஷயங்களை தங்களுடைய கல்வெட்டுகளில் குறித்திருந்த காரணத்தினால் நாம் தப்பிக்கிறோம். ஏன்னா அவங்க அதெல்லாம் கல்வெட்டுல சரி சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம இஷ்டத்திற்கு புது புது கதைகளை நாம் சொல்லி கொண்டிருப்போம். இதையெல்லாம் அவர்கள் செய்து அங்கே நடத்தி காட்டினார்கள். சோழனும் நடத்தி காட்டினான், மதுரையில பாண்டியனும் அங்கே நடத்தி காட்டினான். இப்போ இன்னொரு பெரிய சர்ச்சையுள்ள ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், திருக்குறளை பற்றி நான் இதே இடத்துலதான் 7 மணி நேரம் தொடர்ந்து பேசினேன். திருக்குறளை பற்றி பல பேருக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. அந்த திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டதா, அரங்கேற்றம் செய்யப்படவில்லையா, இதை பற்றியெல்லாம் கூட ஒரு பெரிய சந்தேகங்களை எல்லாரும் கிளப்புகிறார்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு 180 புத்தகங்கள் அந்த காலத்துல 1910, 1900, அப்புறம் 1940 முடிய வெளிவந்த, நான் இந்த உரை எழுதக்கூடிய புத்தகத்துக்கெல்லாம் நான் போகலை. ஏன்னா நாட்டுல எல்லாருமே உரை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்காவது நீங்க ஒரு போய் நீங்க திருக்குறள் அறிஞரான்னு கேளுங்க, உடனே வந்து ஒரு உரையை தூக்கி உங்க கையில கொடுப்பார். 1330 பாட்டுக்கும் அவர் ஏதோ ஒரு உரையை எழுதிடுவார். எத்தனை உரை தான் நம்ம பாக்குறது? நமக்கு தான் மூவாவுக்கு அப்புறம் யாரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து உரை சொல்ல போறது இல்லை. பட் அந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். யார் எழுதினாலும் அந்த முயற்சி நல்லதுதான், நான் அதை வந்து குறைவாக சொல்லலை. ஆனா அது தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட திருக்குறளை பத்தி நிறைய, பரிமேல் உலகரை விட எங்களுடைய ஆசான் கீவா ஜெகநாதன் அவர்களை விட யாரும் புதுசா திருக்குறளுக்கு உரை சொல்ல போவது இல்லை. என்னை பொறுத்தவரையில் பரிமேலழகருடைய உரை என்பது மிக தெளிவான ஒரு உரை. அதற்கு அடுத்தாப்புல அதையெல்லாம் சேர்த்து மணக்குடவர் என்ன பண்ணினார், அந்த காலகட்டத்து உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையெல்லாம் வைத்து ராமகிருஷ்ணா மடம் கோயம்புத்தூர்ல வெளியீடு செய்திருக்கக்கூடிய கீவா ஜெகநாதன் அவருடைய ஆராய்ச்சி உரை, திருக்குறள் ஆராய்ச்சி உரையை தவிர புதுசாக எந்த உரையும் எதுவும் செய்துவிட போவது இல்லை. ஆனா எங்கிட்ட கையில கிடைத்த ஒரு புத்தகம், அந்த புத்தகம் வந்து 1908 முதல்ல அச்சாகி இருக்கிறது. மதராஸ் ரிப்பன் அச்சுக்கூடத்துல வந்து அந்த புஸ்தகமானது அச்சானது. கோஷாஸ்பத்திரிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த புஸ்தகம் எனக்கு கையில கிடைத்தது. திருவள்ளுவர் நாயனார் சரித்திரம் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இதனுடைய முதல் பதிப்பு 1908 அந்த பதிப்பு தான் எங்கிட்ட இருக்கு. இதை எழுதினவர் வந்து ஒரு பிள்ளைவாள், எஸ் அனவந்தம் பிள்ளை அவர்கள் தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதுகிறார். இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் வந்து திருக்குறளை அரங்கேற்றம் செய்த இடம் என்பது மதுரையில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளம். கம்பனுக்கு எப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டதோ அதே போன்று திருவள்ளுவருக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல முதல்ல. ஆனால் இடைக்காடாரை பத்தி உங்களுக்கு நிறைய, ஒரு பெரிய சித்தர். நீங்க திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்காடர் பாட்டு ஒரு 4 வரி இருக்கும். நீங்க இன்னைக்கும் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடைக்காடருடைய பாட்டு நீங்க பார்க்க முடியும். இடைக்காடார், ஔவையார் இவங்களெல்லாம் இல்ல இது வந்து திருவள்ளுவர் இருக்கிறது சரிதான் என்று சொல்லி அவரை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் மதுரைக்கு கூட்டிட்டு போய், மதுரையில ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அவனுடைய ஆட்சியில அது பொற்றாமரை குளத்துல கொண்டு போய் வைக்கப்பட்டது, அரங்கேற்றத்திற்காக வைக்கப்பட்டது. அந்த பொற்றாமரை குளம் திருக்குறளை ஏற்றுக்கொண்டது என்று அவர் 1908 வெளியிட்ட ஒரு பிரசுரத்துல அவர் சொல்கிறார். எல்லா புலவர்களும் 3 சங்கங்களும் உருவான இடம் வந்து மதுரை. சிவபெருமானே வந்து தலைமைத்துவம் எடுத்த ஒரு இடம். ஆகவே அங்க இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல வந்து நம்மளுடைய நூலானது அரங்கேற்றம் செய்யப்பட்டால்தான் அந்த நூல் ஆசிரியருக்கு ஒரு மரியாதை. சவால இந்த சவாலை படினா தான் எனக்கு மரியாதை, நீங்க எத்தனை கச்சேரியில் இருக்கக்கூடிய வித்வான்கள் சொல்கிறார்கள். அது மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய புலவர்களுக்கு மதுரையில போய் அரங்கேற்றம் செய்தால்தான் என்னுடைய நூலுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு என்கின்ற காரணம் பல பேர்களுக்கு இருந்தது. அதனால திருக்குறளும் அங்கேதான் போய் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதை பொற்றாமரை குளம் ஏற்றுக்கொண்டது என்று நாம வந்து பார்க்கிறோம்.
ஏழு கடல் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். மதுரையில வந்து 7 கடல் இருக்கிறது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நமக்கு. நான் மதுரையில போய் 7 கடலா என்று நாம் நினைப்போம். இந்த 7 கடல் சமாதானத்துக்கு முன்னாடி ஒரு புராண கதை இருக்கிறது. எப்படி நம்ம சுனாமியை இங்க பார்த்தோமோ அது மாதிரி ஒரு காலகட்டத்துல சுனாமி வந்து மதுரையே பெரிய அளவுல பாதிப்பை அடைந்தது. அப்படி பாதிப்பை அடைந்த பொழுது 7 கடல் வந்து பெரிய பாதிப்பை கொடுத்துதான். அப்படியாக அந்த புராண கதை சொல்கிறது. அப்போ வந்து சிவபெருமான் என்ன செய்கிறார், அந்த 7 கடலை வந்து அடக்கி அந்த 7 கடலை ஒரு குளத்துல கொண்டு போய் அதை சேர்க்கிறார். அந்த குளத்துல அந்த 7 கடலும் அடங்கியதாக ஒரு புராண கதை. அந்த 7 கடல்ல இருக்கக்கூடிய அந்த குளத்துல அந்த 7 கடலையும் அடக்கி மதுரைக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரு நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மீனாட்சியினுடைய தாயார், அவ பேர் வந்து காஞ்சனமாலை அப்படிங்கிறது பெயர். மீனாட்சி அம்மையினுடைய தாயார் பேர் வந்து காஞ்சனமாலை என்பது அவருடைய பெயர். அவங்க நினைக்கிறாங்க. சிவபெருமான் அதற்கு அருள் பண்ணி அந்த 7 கடலையும் அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்ப்பதாக ஒரு கதை ஒன்று பேசப்படுகிறது. இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா காஞ்சனமாலைக்கு ஒரு கோவில் வந்து அந்த குளத்துக்கு மேலே இருக்கு. இன்னைக்கு அந்த குளம் கூட பாதி அளவுல எல்லாம் வணிக வளாகம் ஆயிடுச்சு. நீங்க போய் போனீங்கன்னா அது தெரியாது. ஆனா ஒரு தெரு இருக்கு, 7 கிணறு தெருன்னு ஒரு தெரு இருக்கு. நீங்க மதுரையில போய் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். 7 கிணறு தெருவுடைய காரணம்ல தான் அந்த காலத்துல அந்த குளம் இருந்தது. அந்த குளத்தை வந்து அரசாங்கம் 1990ல அது வணிக வளாகமாக உள்ள மாற்றக்கூடிய ஏற்பாடை வந்து அவங்க செஞ்சுட்டாங்க. இந்த 7 கடல் தெருவுல வந்து நாயக்கருடைய காலத்துல கிபி 1516ல இந்த 7 கடல் தெரு வந்து அமைக்கப்படுகிறது. அந்த குளத்தை ஒட்டி அமைக்கப்பட்ட தெரு, அந்த 7 கடல் தெரு என்பது அமைக்கப்படுகிறது. யுவான் சுவாங் மதுரைக்கு வந்தார். மார்க்கோ போலோ மதுரைக்கு வந்தார். இவங்களெல்லாம் வந்து மதுரையை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் என்பது நிறைய இருக்கிறது. இதை வந்து நீலகண்ட சாஸ்திரி வந்து நீலகண்ட சாஸ்திரி வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பக்கத்துக்கு இதை பற்றி எழுதியிருக்கிறார். மதுரைக்கும் இவங்க மார்க்கோ போலோ பற்றி சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. வெவ்வேறு ஊர்களுக்கு அவர் போனது. மதுரையில வந்து கிட்டத்தட்ட 2 பேருமே அவ்வளவு பெரிய அறிவு படைத்தவராக மதுரையை அவங்க பார்க்கல. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கு. அதாவது வந்து ஒரு நிலமற்ற நாடு பாண்டிய நாடு அப்படின்ட்டு யுவான் சுவாங் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்த காலகட்டத்துல அவருக்கு என்ன யாரு எப்படி மொழி மாற்றம் செய்து கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனா மதுரை அப்படி ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருந்தது இல்லை. கிமுக்கு முன்னாடி இருந்தே மதுரையினுடைய ஆடிக்குடியாக இருந்தவர்கள் தான் நான் முதல்ல சொன்னேன். நாகமலை புதுக்கோட்டை பக்கத்துலாம் இருந்தவர்கள் மதுரையினுடைய ஆதிக்குடி. அங்கிருந்துதான் இந்த நதி கிருமலா நதி ஆரம்பமாகிறது. அவர்களுக்கு சொந்தமான நதி. இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கிறது. அப்படிலாம் நம்ம விஞ்ஞான ரீதியாகவும் சரித்திர ரீதியாகவும் பார்த்தோம்னால் அப்படி இருக்கிறது. ஆனால் யுவான் சுவாங் எழுதுகிறார், அடுத்தாப்புல சொல்லக்கூடிய விஷயம் நியாயம். கடல் முத்து பெரிய வணிகமாக இருந்தது சொல்றார். அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார், அதுவும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாக இல்லை. மதுரைக்காரர்கள் அத்தனை பேரும் கருப்பு நிறத்தில் இருந்தார்கள் அப்படின்ட்டு யுவான் சுவாங்கினுடைய சமாச்சாரம் சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு இருந்தாங்க, கருப்புக்காரர்கள் இருந்தாங்களா, நான் இல்லைன்னு சொல்லல. ஒட்டுமொத்தமா மதுரையை பார்க்கும் பொழுது நம்ம அப்படி வந்து சொல்லறதுக்கான வாய்ப்பே இல்லை. மார்க்கோ போலோ வந்து குலசேகர பாண்டியனுடைய காலத்துல 1268 இருந்து 1310 முடிய வந்ததாக சொல்கிறார்கள். இதுக்கும் வந்து இந்த குலசேகர பாண்டியன் காலம் மார்க்கோ போலோ வந்தது உண்மை. ஆனா இது நீலகண்ட சாஸ்திரியே கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அதை சொல்கிறார். ஆனா இவர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அதுல 2 ஸ்டேட்மெண்ட் என்னடான்னா, மதுரை வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்ததாக சொல்றார். அப்போ இந்த பிற்காலத்துல ஏன்னா மதுரை வந்து சோழர்களுடைய ஆட்சிக்கு உள்ள போச்சு. முதல்ல பெரிய அளவுல இருந்த ஒரு நாடு என்பது மதுரை தான். பாண்டிய நாடு தான் சோழர்களுடைய ஆட்சிக்கெல்லாம் முன்பாக மிக பெரிய பரந்த ஒரு ராஜ்ஜியத்தை உண்டு பண்ணியது மதுரை தான். நீதி நியாயத்தோட ஒரு ஆட்சி செய்தவர் யார் என்று கேட்டால் பாண்டியர்கள் தான் மதுரையில் இருந்து. சிலப்பதிகாரமே அதற்கு சாட்சி.
ஆகவே மதுரையில் இருக்கிறதுங்கிறது நியாயவான்கள், தர்மவான்கள் ஒரு பெரிய ஆட்சியை அந்த கொடை கொடுத்தது. ஆனால் பிற்காலத்துல மூவேந்தர்களுக்குள்ள நடந்த சண்டையில மதுரையில சோழர்களுடைய ராஜ்யம் என்பது திருநெல்வேலி முடிய போச்சு. திருநெல்வேலியில இன்னும் சொல்லப்படால் தென்காசி முடியவே போச்சு. பாண்டியர் அடிச்சு வரட்டப்பட்டு திருநெல்வேலி பாண்டியர்கள் இருந்தார்கள், அப்புறம் தென்காசி பாண்டியர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் நம்ம சரித்திரத்தை பார்க்கும்போது தெரிகிறது. ஆகவே இவர் யுவான் நம்முடைய மார்க்கோ போலோ சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மதுரையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு இருந்தது, பாண்டிய அரசர்கள்ட்டையும் பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் ஒரு முக்கியமான குணம் இருந்ததை நான் நிறைய சொல்றார். சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம வெளி மேடைகள்ல பேச முடியாத சில விஷயங்களையும் மார்க்கோ போலோ எழுதியிருக்கிறார். நான் அந்த பக்கத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா மார்க்கோ போலோ சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், மதுரையில இருக்கக்கூடிய மன்னர்களும் சரி, மதுரையில இருக்கக்கூடிய குடியும் சரி, அவர்கள் வித்தியாசம் பார்க்காமல் பூமியிலே அமர்ந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள். அரசனாக இருந்தாலும் அவன் சிம்மாசனத்துல மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பான் நீங்க நினைக்காதீங்க, கீழே தரையில உட்கார்ந்து கொண்டும் அவன் செய்வான் என்று சொல்கிறார். இது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தினமணியில ஐராவரம் மகாதேவன் என்று ஒருவர் இருந்தார், மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர் தினமணிக்கு ஆசிரியர் பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்ல ஒரு டைரக்டராக இருந்தார். அப்போது என்னுடைய மாமா தாத்தா திரு சிவராமன் அவர்கள் ஆசிரியர் பொறுப்பில் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஐராவத மகாதேவனும் சிவராமன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிவராமன் அவர்கள் ஒரு கருத்தை வைத்தார்கள். இந்த மாதிரி நீங்க திருநெல்வேலி பக்கம் போயிருக்கீங்களா? குறிப்பா திருநெல்வேலியில தென்காசிக்கு இந்த பக்கம், அதே மாதிரி இங்க கன்னியாகுமரிக்கு இந்த பக்கம், இங்க இருக்கக்கூடிய மிட்டாய் மிராசுகள் அவங்கள்ட்ட ஒரு ஜம்பம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனாலுமே கூட சேர் போட்டுட்டு அவங்க யாருமே உட்காந்து இன்னொருத்தட்டு ஒரு தன்னுடைய இதுதான் அப்படின்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு திண்ணை இருக்கும் வீட்டுல, அந்த திண்ணையில அமர்வார்கள். இல்லை கீழே ஒரு பலகாய் போட்டு அமர்வார்கள். தனக்கு ஏற்ற மாதிரி யார் பேசுகிறானோ அவர்களே ஏற்ற மாதிரி உட்கார வைப்பார்கள். அந்த காலத்துல பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருந்திருப்பார்கள் என்றால் நான் நேரடியாக பல பேர்களை போராட்ட காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். சிவராமன் சொன்ன பொழுது மகாதேவன் சார் மார்க்கோ போலோ தான் உதாரணம் எடுத்து காட்டினார். இதுக்கு சிவராம்ஜி நியாயம்தான், இதுக்கு ஒரு ஆதாரம் மார்க்கோ போலோ எழுந்தது சரியாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அந்த சந்திப்பை கிட்டக்கிருந்து கேட்டவன் என்ற முறையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஏதோ கொஞ்சம் ஒரு தொட்டு மதுரையை காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உரையில் வைகையின் வேகம், மல்லிகையின் வாசம், ஜிகர்தண்டாவின் குளிர்ச்சி, தேசியம் தெய்வீகம் அனைத்தும் நிறைந்தது, நிறைவாய் இருந்தது. கிழம்பூர் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. பாட்டி வளர்த்த பேரன் ஒரு பொழுது நான் பாட்டி வளர்த்த பேரன். விழாவின் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். நன்றி உரை. நன்றி உரையை கூட ஒரு நல்ல உரையாக மாற்றும் நயமான ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் திரு நாக சொக்கலிங்கம் அவருடைய நன்றி உரையாற்றி அன்போடு அழைக்கின்றோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ராமகாதை உபன்யாசம் நடைபெறும் போதெல்லாம் அவ்விடத்தில் ஹனுமான் அரூபமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பார் என்பது ஒரு கூற்று. அதுபோல இங்கு மதுரை திருமங்கலம் சொற்பொழிவு நிகழ்வு நடைபெறும் பொழுது அரூபமாக காண வந்தவர்கள் 10 பேர். எனக்கு மட்டும் தனியே அவர்கள் அசரீரியாக கூறுகின்றனர். அவர்கள் சொன்னதை இங்கு நான் கூறுகிறேன். நேர்மையாக நியாயமாக மதுரை கிளையில் பணியாற்றிய நீதிபதி புகழேந்தி அவர்கள் இங்கு மதுரை திருமங்கலம் பற்றிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது மிகவும் பொருத்தமே. நாளுக்கு நாள் நல்ல புகழ் ஏந்தி வரும் புகழேந்திக்கு ஒரு நிலையான இனிய நன்றி. சொன்னதே மதுரையில் கண்ணகி வளைகொடுத்த போது நீதிக்கு தலைவணிய பாண்டியன் நெடுஞ்செழியன். இறைவணக்கம் பாடிய மதுரை மணி ஐயரின் பாடல்கள் தெய்வீகமானவை, அற்புதமானவை. அவருக்கு ஒரு இசை நன்றி கூறியவர் மருதமலை மாமணிய முருகையா பாடலை பாடிய சங்கீத சக்கரவர்த்தி மதுரை சோமு. கள்ளமில்லா சிரிப்பு சிரித்து வரவேற்புரையாற்றிய எழுத்தாளர் சிட்டியின் மகன் வேணுகோபாலன் ஒரு புன்னகை மன்னர். அன்புடன் வரவேற்ற அவரை நான் வரவேற்கிறேன்.
புன்னகையால் நன்றி கூறுகிறேன். இது அழகர் மலை கோயில் கள்ளழகர். கள்ளமில்லா சிற்பை கள்ளழகர் பாராட்டுவார். சுதந்திர போராட்ட தியாகிகள் திருமங்கலம் புலிஐயர், திருமங்கலம் சுப்பையா ஐயர் திருப்படங்களை திறந்து வைத்தார். ஆர்யா சுரேஷ் அவருக்கு திறந்த மனம், ஆர்வமுடன் என்மேல் பக்தி கலந்த மதிப்பும் வணக்கமும் உண்டு. அவருக்கு அன்பான வாழ்த்தும் நன்றியும். ஆர்யா சொன்னார் சரியா. அறிமுக உரையாற்றிய பத்திரிகையாளர் ஸ்ரீதருக்கு அறிமுகமே தேவையில்லை. ஊரறிந்த நாடறிந்த பத்திரிகையாளர். அவருக்கு ஒருமுகமாக உன்னத நன்றி உரைத்தவர் எங்கள் மூத்த பத்திரிகையாளர் ANS அவர்கள். நாளுக்கு நாள் இந்த நிகழ்ச்சியை இணைக்கும் பாலமாக விளங்கும் இணைப்புரைக்கு இலக்கணம் வகுத்த கலைமாமணி சந்திரமோகனுக்கு இதயம் கனிந்த நன்றி. வழங்கியவர் காசியையும் தமிழகத்தையும் இணைத்த மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்ற குமரகுருபரர். நிகழ்ச்சியின் இரண்டாவது ஊரான கூடல் நகர் மதுரை திருமங்கலம் பற்றிய வரலாறு, புராணம், இலக்கியம் கொண்ட சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிய கீழாம்பூர் சொன்னதெல்லாம் உண்மையான வரலாறு, நயமான இலக்கியம், பக்திமய புராணம். ஆழ்ந்து ஆய்ந்து அவர் கூறிய கூற்று அற்புதம். அவருக்கு எங்களது வரலாற்றில் பொறிக்கப்படும் நிலைத்த நன்றி. அறிவித்தவர்கள் வரலாற்றிற்காக மதுரை திருமலை நாயக்கர், புராணத்திற்கு மதுரை சொக்கநாதர், இலக்கியத்திற்கு நக்கீரனார் சொன்னார்கள் என்கிட்ட. எனது ஊர் பற்றிய சொற்பொழிவு எப்போது வருமோ என்று காத்திருக்கும் அன்பர்களே, உங்களுக்கு நாங்கள் காட்டுவது வணக்கமுடன் நன்றியோ நன்றி. அந்த 10 பேரும் சொன்னார்கள். அத்துடன் எனக்கு அவர்கள் சொன்னது, அவர்கள் ஒரு சேர என்னை பார்த்து சொன்னார்கள், சொக்கலிங்கமே உனக்கு ஒரு பூரண நன்றி. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தேஜஸ் பவுண்டேஷன் நிர்வாக அறங்காவலர் திரு PTT ராஜன் அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு உதவிய கலைமகள் கண்மணிகள் வடிவமைப்பாளர் யோகராஜ் அவர்களுக்கும், மேலாளர் அசோக்குமார் அவர்களுக்கும், சங்கர் ரமேஷ் அவர்களுக்கும் எனது ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நன்றியும் உரித்தாகுக. தெரிவித்தவர் வாகிச கலாநிதி தீவாஜா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.